ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களோட அறிவை மேன்மைப்படுத்தணுமா? தமிழ் சார்ந்த விஷயங்கள் நெறைய தெரிஞ்சுக்கணுமா? உடனே ஆதிபகவன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பாய். அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆதிபகவன் புலனக்குழுவினுடைய காரணகர்த்தாவாக இருந்து இதனை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற நமது ஆசான் கவிராசன் மகராசன் அவர்களுக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புலனக்குழுவிலே இலக்கண குழுவிலே இணைந்து தமிழை சுவைக்கின்ற அனைத்து சமண சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேரு மந்திர புராணத்திலே இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை அளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார் நமது ஆசான். ஏற்கனவே சூளாமணியிலிருந்து ஒரு 2 பதிவுகளை நான் செய்திருந்தேன். மற்றும் ஒரு சில இணைய வழி உரைகளிலே நான் பங்கேற்ற ஒரு தைரியத்திலே மேருமந்திர புராணத்திலே இருக்கின்ற அறக்கருத்துக்களை எல்லாம் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இதை துவக்கி இருக்கிறேன். ஆசான் இதனுடைய முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டார். நமக்கு சமண அறத்தை கற்பிக்கின்ற இலக்கிய நூல்கள் பலவாக இருக்கின்றன. சிலப்பதிகாரத்திலே துவங்கி சீவக சிந்தாமணி, அதன் பிறகும் நமக்கு காணாமல் போன வளையாபதி, அவற்றை மட்டுமில்லாமல் சிற்றிலக்கியங்கள் பலவும் இருக்கின்றன. அவையெல்லாம் ஆங்காங்கு சமண கருத்துக்களை எடுத்துரைக்கின்றன. சிலப்பதிகாரத்திலே மறைமுகமாக குறிப்பிட்ட கருத்துக்கள் எல்லாம் சீவக சிந்தாமணியிலே ஆங்காங்கு ஒவ்வொரு இளம்பகத்திலும் தனித்தனி பாடல்களிலே கதைப்போக்கிலே கூட அந்த தத்துவ கருத்துக்களை தேவர் பெருமான் நமக்கு எடுத்துரைக்க மறைக்கவில்லை. அதே போல சூளாமணியிலும் தோளமணி தேவர் மிக விரிவாகவே துறவு சருக்கத்திலும் முக்தி சருக்கத்திலும் நமக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த நூல்கள் எல்லாம் கதைப்போக்கிலே தமிழகத்திலே சமணம் வளர்த்ததை நமக்கு எடுத்துரைக்கின்றன. பலரும் ஒரு வினாவை எழுப்பும் போது தத்துவார்த்த சூத்திரம், சமயசாரம் போன்ற வெறும் ஆகம கருத்துக்களை மட்டும் உரைக்கின்ற நூல்கள் தமிழிலே இருக்கின்றனவா என்ற கேள்வியினை, சமண நூல்கள் இருக்கின்றனவா என்ற கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். அருங்கலை செப்பு போன்ற நூல்கள் இல்லற அறத்தை குரட்பாக்களிலே நமக்கு எடுத்துரைத்தாலும் கூட முழுமையாக வெறும் ஆகம கருத்துக்களை மட்டுமே கொண்டிருக்கின்ற நூல்களாக தமிழகத்திலே முதலிலே இருந்திருக்கலாம். சமய காற்புணவிலே அவர் மறைந்தும் போயிருக்கலாம். ஆனால் கதை சுவையோடு கூடிய சீவக சிந்தாமணியை யாரும் மறைக்க முடியவில்லை, மறுக்க முடியவில்லை. அவற்றிலெல்லாம் ஆகம கருத்துகள் விரவி இருந்தாலும் கூட மேரு மந்திர புராணம் என்பது வடமொழியிலே இருக்கின்ற சமண ஆகம நூல்களுடைய அனைத்து கருத்துகளையும் உள்ளடக்கிய ஒரு நூலாக காணப்படுவதனை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு நூல் சமயசாரமாக இருக்கட்டும், பஞ்சாஸ்திகாயம் என்று கூறப்படுகின்ற 5 அத்தியாயம் முதல் கொண்ட பிராப்ரத்திரியம் என்று சொல்வார்கள் குந்தபந்தருடைய நூல்களிலே, அதே போல பாகுடங்களாக இருக்கட்டும், தத்துவார்த்த சூத்திர நூலாக இருக்கட்டும், அவற்றிலே இருக்கக்கூடிய கருத்துகள் அனைத்தையுமே கதை போக்கிலே இங்கு நமக்கு வாமன முனிவர் நமக்கு அளித்திருப்பதை உண்மையிலே நாம் பார்த்து அதனை பயனடையும் பொழுது நமக்கு மெய் சிலிர்க்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதை ஆழ்ந்து படிக்கும் பொழுது அனைவருமே அதை உணரவும் முடியும் என்ற கருத்தினை ஒரு முன்னுரையாக வைத்து, இன்னும் கூட இந்த இலக்கண குழுவிலே நான் பயின்ற விதத்தையும், ஆசான் நமக்கு அந்த கருத்துக்களை எல்லாம் எவ்வளவு புரியும்படியும் எளிதாகவும் மனதிலே பதியும்படியும் விளக்குகிறார்கள் என்பது குறித்து கூட நான் விரிவாக
பேசலாம் என்றால் அதற்கு நேரம் இருக்காது. தனியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் அதை சொல்லணுன்ற மனக்கிடக்கை இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு அளித்த பணியினை இந்த நேரத்திலே நான் செய்வதற்கு விழைகிறேன். அதன்படி மேருமந்திர புராணத்திலே நமக்கு எல்லா சருக்கங்களிலும் அறக்கருத்துகள் மிகுந்திருக்கின்றன. கதை பகுதி மிக குறைவாகவே இருக்கிறது. அதை நம்ம பார்த்திருக்கலாம். அறக்கருத்துகள் முழுமையாக கூறுவதற்கென்றே இந்த நூலினை வாமன முனிவர் வாமனாச்சாரியார் இயற்றியிருக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டும். கதைக்கு 2ஆம் இடம் கொடுத்து அறத்திற்கு முதலிடத்தை கொடுத்திருக்கின்ற தமிழ் நூல் சமண நூல் ஒன்று இருக்குமானால் அதில் முதல் இடத்திலே பிடிக்கக்கூடிய நூலாக மேருமந்திர புராணம் இருப்பதனை நாம் படிக்க படிக்க அதனை உணர முடியும். இதில் இருக்கின்ற அறக்கருத்துகள் அனைத்தையுமே இந்த பதிவிலே சொல்லிவிட முடியுமா என்று சொன்னால் அது வாய்ப்பு மிக குறைவுதான். முதல் அதிகாரத்திலே கொடுத்திருக்கின்ற அந்த அறக்கருத்துக்களை மட்டுமே இதிலே பகிர முடியும் என்று நான் கருதுகிறேன். அதனை தாங்கள் கேட்டு அதிலே நிறைகள் இருப்பின் அனைவருக்கும் அதனை கூறுங்கள், குறைகள் இருப்பின் என்னிடம் தெரிவிங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை முன்கூட்டியே வைத்து இந்த மேருமந்திர புராணம் என்று கூறுகின்ற நூலினுடைய கதையின் வாயிலாக கூறப்படுகின்ற அறக்கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை இப்போது நாம் பகிரலாம். முதல் அதிகாரம் விதேக கஷேத்திரத்திலே துவங்குகிறது. நமக்கு தெரியும், ஜம்பூ தீபத்திலே நாம் வசிக்கின்ற மனிதர்கள், முக்தி அடையக்கூடிய மனிதர்கள் வசிக்கின்ற, அதெல்லாம் பின்னாடி வருது, வசிக்கின்ற நாடுகளாக தேசங்களாக பரதகண்டமும் ஐராவத கஷேத்திரமும் சொல்வார்கள். அதோடு அந்த மத்தியிலே இருக்கக்கூடிய விதேக கஷேத்திரம் என்றும் சொல்வார்கள். அந்த விதேக கஷேத்திரத்திலே கந்தமாலினி என்ற ஒரு நாடு, வீரசோகம் என்பது அதன் தலைநகர். அவனுடைய மன்னனாக வைஜெயந்தன், அவருடைய மனைவி சர்வஸ்ரீ. சர்வஸ்ரீ என்பது புராணத்திலே வரக்கூடியது, ஸ்ரீ புராணத்திலே அந்த பெயர் வருகிறது. அதனை நமது வாமன முனிவர் எல்லாம் திரு என்று தமிழிலே கூறுகிறார். பெயரையே சர்வ ஸ்ரீ என்பதனை எல்லாம் திரு என்று கூறுகிறார். அது எதற்காக அந்த அடையாளத்தை அங்கே கொண்டு வருகிறார் என்றால், சமண கருத்துகள் வடமொழி நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டாலும் கூட முடிந்தவரை நான் தமிழ்படுத்தி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்பதை அதை நமக்கு உணர்த்துவதற்காக அந்த இடத்திலே கூட அவர் கூறுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய மகன்களாக சஞ்சயந்தன், ஜெயந்தன் என்ற இருவர். அதிலே மூத்த மகன் சஞ்சயந்தனுக்கு திருமணமாகி அவனுக்கு பெயரன் இருக்கிறான். அதாவது வைஜெயந்தனுடைய பெயரன், அவன் பெயரும் வைஜெயந்தன். இந்த வைஜெயந்த மன்னன் எல்லா விதமான நல்லாட்சியை மக்களுக்கு அளித்துவிட்டு வாரிசுகளை பெற்றெடுத்து பேரனும் பெற்றெடுத்த பிறகு, வழக்கமாகவே நம்முடைய கதைகளிலே கூட வரும், சூளாமணியிலே கூட பயாபதி மன்னன் துறவுக்கு செல்லுகின்ற எண்ணம் அங்குதான் வரும். பேர பிள்ளைகளையும் எடுத்துவிட்ட பிறகு இனி அனுபவிக்க எதுவும் இல்லை என்ற ஒரு உணர்வு தோன்றுகிறது. சமணம் அதைத்தான் முக்கியமாக வலியுறுத்துகிறது. இல்லறத்திலே இருந்து துறவரத்துக்கு செல்வதைத்தான் சமணம் நமக்கு போதிப்பதாக பல நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த வழியிலே வைஜெயந்தன் தானும் துறவுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்கிறான். அந்த நாட்டிலே சுயம்புநாம தீர்த்தங்கரர் என்ற அவர் தீர்த்தங்கருடைய சமோசரணம் அமைந்திருக்கிறது. விதேக கஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 20 தீர்த்தங்கரர் எந்த காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள். விதேக கஷேத்திரம் என்பது நிரந்தரமான கர்ம பூமி. அங்கு காலநிலை மாறுதல்கள்லாம் கிடையாது. அதாவது நன்னற்காலம், நற்காலம் என்றெல்லாம் 6 விதமான காலங்களை சொல்கிறோமே, அது போன்ற ஒரு நிலை அங்கு இல்லை. அதனால் எந்த நாளிலும் அங்கு தீர்த்தங்கரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்போதும் கூட விதேக கஷேத்திரத்திலே தீர்த்தங்கரர்கள் உண்டு. நமக்கு
இந்த 5ஆம் காலத்திலே தீர்த்தங்கரர்கள் இல்லை என்று நூல்கள் கூறுகின்றன. ஆனால் இப்போதும் இதே விஷயத்திலே உண்டு. அவருடைய ஆயுள் மிக அதிகம், அங்கு இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் மிக அதிகமாக இருக்கு. அது போன்ற நிலையிலே சுயம்புநாம தீர்த்தங்கரர் என்ற அந்த தீர்த்தங்கரருடைய சமோசரணத்திற்கு அவன் செல்கிறான். அசோகம் என்ற சோலைவனத்திலே அவருடைய சமோசரணம் அமைந்திருக்கிறது. அங்கு சென்று அவரிடம் அறம் கேட்க துவங்குகிறான். தீர்த்தங்கரர் அந்த அறத்தினை அவனுக்கு கூறுகிறார். அவ்வாறு அவருடைய வாயிலாக அவர் கூறுவதாக வாமன முனிவர் நமக்கு தெரிவிக்கிறார். வாமன முனிவருடைய இறைவணக்க பாடலோடு இதை ஆரம்பித்து விடலாம். குற்றங்கள் இல்லான் குணத்தால் நிறைந்தான் குணத்தான் மற்றிந்த வையம் அளந்தான் வையம் நின்ற பெற்றி முற்றும் உரைத்தான் உரை 9 ஆயத்தொன்றால் செற்றங்கள் தீர்ப்பான் விமலன் சரண் சென்னி வைத்தேன். இந்த பாடலிலே விமலன் என்ற வார்த்தை வருகிறது. விமல தீர்த்தங்கரை குறிப்பது. அங்கு அருகன் என்று போற்றாலும் கூட நமக்கு ஐயா சொல்லிக் கொடுத்த வகையிலே எதுவும் இலக்கண பிழை வந்து விடாது. அதனால பொதுவாக அருகன் சரண் சென்னி வைத்தேன் என்று கூட நாம் இதை சொல்லலாம். ஏன் இங்கே விமல தீர்த்தங்கரரை இங்கு குறிப்பிடுகிறார்கள் என்றால், விமல தீர்த்தங்கருடைய பிரதான கணதரராக மேரு மந்தரர் என்று 2 பேர், மேரு மந்தரர். அவர்களுடைய வரலாற்றை இந்த நூல் கூறுவதனால், அதை கூற ஆசிரியர் புகுவதனால் இங்கு விமல தீர்த்தங்கரரை வணங்கி ஆரம்பிக்கிறார். இதிலே கூறப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் பொதுவாக அருகனை எல்லா அருகர்களுக்கும் பொருந்தக்கூடியது, விமலருக்கு மட்டுமல்ல. குற்றங்கள் இல்லான் 18 வகையான குற்றங்கள், பசி தாகம் முதலிய 18 வகையான குற்றங்கள் அருகனுக்கு கிடையாது. எந்த அருகராக இருந்தாலும் தீர்த்தங்கரர்களுக்கு அது கிடையாது. குணத்தால் நிறைந்தான் என்றால் 8 விதமான வினைகள் நீங்குவதால் 8 விதமான நிறை குணங்கள், அதற்கு மேல் அந்த குணத்திலே எதுவும் கிடையாது, எங்கேயும் ரீச் பண்ண முடியாது. அது நிறைகுணமாக இருக்கிறது. அதனால் அந்த 8 வகையான குணங்களிலே 4 வகை குணங்கள் அருகனாக இருக்கும் போது அவருக்கு நிறைந்து விடுகின்றன. அதனால் குணத்தால் நிறைந்தான், குணத்தான் மற்றிந்த வையம் அளந்தான். அவருடைய குணம் என்னன்னா, இந்த உலகம் முழுவதையும் அவன் அளக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் கேவல ஞானத்திலே கண்ணாடியிலே ஒரு பொருள் தெரிவதைப் போல தெரியும். கேவல ஞானத்தை அடைந்துவிட்ட அருகன் உலகம் முழுவதையும் ஒரு கண்ணாடியிலே பார்ப்பது போல எல்லா பொருள்களையும், அதனுடைய முற்காலத்தையும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கூட நிகழ்காலத்தோடு அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவன். அதனாலதான் அதுவும் சமுத்காதத்தின் போது அவருடைய உயிர் உலகம் முழுவதும் பரவுகிறது என்று கூறுவார்கள். அதனுடைய விளக்கம் கூட பின்னாடி வாய்ப்பு இருந்தால் பார்க்க. அதனாலதான் அவரை இந்த வையம் முழுவதையும் அளந்தவன் என்று அங்கு கூறுகிறார். வையம் நின்ற பெற்றி முற்றும் உரைத்தான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெருமைகள் என்றால் சாதாரணமாக ஒரு வாழ்த்து போல கிடையாது. இங்கு இருக்கின்ற தத்துவங்களையும் இதனுடைய நிலைமையையும், உலகம் இதுதான் என்ற அந்த மெய்ப்பொருள்களை, அதுதான் அதனுடைய பெற்றி, அதனுடைய நிறைவான பொருள்கள், அந்த பொருள்கள் முழுவதையும் உரைத்தான், முற்றும் உரைத்தான். எவ்வாறு அவன் உரைக்கிறான் என்றால், உரை 9 ஆயத்தொன்றால். 9 18. 18 மொழிகளால் அவருடைய கருத்துகள் அவரவருடைய மொழியிலே புரிபவர்களுக்கு போய் சேருகிறது. பிரதானமாக 18 மொழிகள் இருந்தன என்பதைத்தான் நமது சமண ஆகமம் குறிப்பிடுகிறது. நம்முடைய பாரத நாட்டிலே 18 மொழிகள் இருந்தன பிரதான மொழிகளாக. அவை தவிர மிகச்சிறிய மொழிகளும் 800 மொழிகள் இருந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன. அவை போகவும் விலங்கு பறவை போன்றவர்களுக்கு கூட மொழிகள் உண்டு என்று நாம் ஒரு சில இடங்களிலே படித்திருக்கு. அந்த விலங்கு பறவைகளுக்கு கூட அதன் மொழியிலே அந்த அறம் சென்று சேர்கிறது.
அதை பிரதானப்படுத்துகின்ற வகையிலே தான் ஈரொன்பது ஆயத்து ஒன்றால் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அதனால அவர் செற்றங்கள் தீர்ப்பவனாக இருக்கின்ற அந்த அருக கடவுளை, தீர்த்தங்கரரை அவரிடையே சென்னி வைத்து சரணடைகிறேன் என்று நமக்கு இதிலே கூறுகிறார். இப்ப பார்த்தோம்னா ஒரு இறைவணக்க பாடல் என்பது வழக்கமா சில இடங்களிலே வரும். நான் இதை தருகிறேன், பருப்பு தருகிறேன், நீங்க எனக்கு தமிழைத்தா என்றெல்லாம் சில இறைவன், நான் அவற்றை குறைப்பாக மதித்து சொல்லவில்லை. ஒரு அந்த தத்துவ கருத்துகள் இறைவணக்க பாடல்களிலும் இருக்கும். குணத்துதி என்று சொல்வார்கள். அருகனுடைய குணத்தை துதிக்கின்ற அந்த விஷயமாகத்தான் இருக்கும். உருவத்தை கூட கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு குணத்தை துதிப்பதுதான் மிகச்சிறந்தது. ஏனென்றால் அந்த குணங்களை நாம் அடையும் போதுதான் நாமும் அருக நிலையை பெற முடியும். அதனால் அந்த குணங்களை நாம் பெற வேண்டும். தத்குண லப்தையே என்று நமக்கு தத்துவ சூத்திரம் கூறுகிறது. அதனால் அந்த அருகனுடைய குணங்களை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் சமணராக பிறந்த எல்லாருடைய இலக்கும். அதற்காகத்தான் குணத்துதியாக இது அமைந்திருப்பதனையும் நம்ம பார்க்கலாம். சுயம்புநாம தீர்த்தங்கரர் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய அறக்கருத்துக்களை எல்லாம் எடுத்து உரைக்கிறார். உயிரும் உயிரல்லதும் புண்ணியம் பாவம் ஊற்றும் செயிர்தீர் செரிப்பும் உதிர்ப்பும் கட்டும் வீடும் உற்ற துயர் தீர்க்கும் தூய நெறியும் சுருக்காய் உரைப்பன் மயர் தீர்ந்த காட்சியுடையோ இது கேள். எப்ப சமசரணத்துக்கு உள்ளே ஒரு மனிதன் வந்து விட்டாரோ அவருக்கு நற்காட்சியானது கிடைத்து விடுகிறது. இன்னொரு விதத்திலே சொன்னால், நற்காட்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் சமசரணத்து உள்ளே செல்ல முடியும். இந்த ரெண்டுமே கரோலரி மாதிரி. அதனாலதான் இந்த இடத்துல மயர் தீர்ந்த காட்சியுடையோய் என்று அந்த வைஜெயந்த மன்னனை தீர்த்தங்கரர் விழிக்கிறார். நான் என்னென்ன உங்களுக்கு சொல்ல போறேன்? உயிர் அல்லது ஊற்றிலே புண்ணியம் பாவம் ரெண்டும் அடங்கிடும். ரெண்டும், புண்ணியம் வந்தாலும் அது ஊற்றுதான், பாவம் வந்தாலும் அது ஊற்றுதான். அதனால அது ஊற்று, செரிப்பு, உதிர்ப்பு, கட்டு, வீடு, இந்த 7 பொருள்களைத்தான் தத்துவார்த்த சூத்திரம் நமக்கு கூறுகிறது. ஜீவா ஜீவா ஸ்ரவபந்த சம்வர நிர்ஜரா மோக்ஷாஸ்தத்துவம். மிக அனைவருக்குமே, சமணராக பிறந்த அனைவருமே அறிந்து வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான். இதில் கூறப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் புதியதல்ல. மேருமந்தர் புராணத்திலே அது எப்படி கூறியிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் அனைவரும் இந்த குழுவிலே பெரும்பாலானவர்கள் அறிந்ததாகத்தான் இது இருக்கும். இருந்தாலும் கூட அந்த கருத்துக்கள் எப்படி மேருமந்தர் புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். அதனால் இந்த 7 விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லுவேன், அதை நீ கேட்பாயாக என்று நமது தீர்த்தங்கரர் அதனை ஆரம்பிக்கிறார். அறிவு காட்சியதாய், முதலிலே உயிர் என்ற பொருள். அறிவு காட்சியதாய் 5ம் 3ம் அம்பொறியொடு உட்கரணத்து உயிர்ப்பு ஆயுர் நெறியின் வாழும் பொருளது ஜீவனாம் அறியின் வீட்டது மாற்றதும் ஆகுமே. இந்த உயிர் இருக்கிறது இல்லையா, அதனுடைய முக்கியமான பண்பு அறிவு காட்சி, ஞானம் தரிசனம் என்று சமஸ்கிருதத்திலே கூறுவார். சித்த நிலையை அடைந்து விட்ட பிறகு கூட உயிரிடம் இருக்கக்கூடிய பண்பு இது 2 தான். அதனாலதான் இங்க அதை முதல்ல கொடுத்துடுறார். அறிவும் காட்சியும் எல்லோருக்கும் உண்டு. சம்சாரத்திலே இருக்கக்கூடிய பிறவி உயிராக இருக்கக்கூடிய நம்மை போல இருக்கின்ற உயிர்களுக்கும் அறிவும் காட்சியும் நிச்சயம் உண்டு. ஆனால் அவை நிறைவானதாக இருக்கக்கூடியது சித்த பதவியிலே. அதனால அந்த அறிவும் காட்சியும் இருக்கக்கூடியது உயிர். அது மட்டும் இல்லை, 5ம் 3ம். 5 என்ன அப்படின்னு சொன்னா, பொறிகள் 5. பொறியோடு உட்கரணம் கீழே அடுத்த லைன்ல வருது இல்லைங்களா, பொறி 5 3 பொறி உட்கரணம். பொறிகள் 5, மெய்வாய் கண்மூக்கு செவி, அனைவரும் அறிந்ததுதான். உட்கரணம் என்பது யோகம் என்று சொல்லக்கூடியது செயல், மன வசன காய, மன மொழி உடல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மன யோகம், வசன யோகம், காய யோகம் என்று 3 விதமான செயல்பாடுகள் உயிர் இதைத்தான் செய்கிறது. இந்த 3 செயல்களைத்தான் செய்கிறது. அதற்கு அடுத்து உயிர்ப்பு என்பது சுவாசம், ஆயுள்.
ஒரு பிறவியிலே பிறந்த பிறகு இறக்கும் வரை இருக்கக்கூடியது அந்த ஆயுள். இது எல்லா உயிருக்கும் பிறவியிலே உண்டாகிறது என்று இதிலே கூறுகிறார்கள். அதை 10 பிராணங்கள் என்று இதிலே கூறுவார்கள். அறிவு, காட்சி, 5 பொறி, 3 உட்கரணம், உயிர்ப்பு, ஆயுள். அதை இந்த பாடலிலே முதலிலே உயிரை பற்றி குறிப்பிட்டு விடுகிறார். இதை நம்ம வடமொழி நூல்களிலே இருக்கின்றன எல்லாத்துக்குமே நமக்கு இதுல எடுத்துக்காட்டு நம்மளால் தெரிவிக்க முடியும். அது பதிவு மிகவும் நீண்டதாக போய்விடும். அதனால ஒரு பஞ்சாஸ்திகாயத்திலே, அதாவது 5 அத்திகாயம் என்று கூறுவார்கள். அத்திகாயம் நிலைப்பொருள்கள் 5, அதிலே உயிர் பிரதானமானது முதல் பொருள். அதை பற்றி அந்த நூலிலே குந்தகுந்தர் நமக்கு தெரிவிக்கக்கூடியதை ஒரு உதாரணத்துக்காக நம்ம பார்க்கலாம். நிறைய இருக்கும் அந்த அதிகாரத்தில், உயிர் அதிகாரத்தில் அதிக பாடல்கள் இருக்கும். இதற்கு பொருத்தமான ஒரு பாடலை பார்க்கலாம். இதற்கான அந்த நூல்களில் இருக்கக்கூடியது இதிலே வருகிறது, இதிலே இருப்பதும் அதிலேதான் மாறுபாடு இல்லாமல் இருக்கும். பாணேஹிம் சதுஹிம் ஜீவதி ஜீவசதி ஜோஹு ஜீவிதோ புவம் சோ ஜீவோ பாணா புன பலமிந்தியமாவு உசாசா. பாணே என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிராணன். சது என்றால் 4 பிராணங்களை கொண்டதாக இருக்கிறது. அது என்ன 4? பலம், இந்தியம், ஆவு, உசாசான்னு இறுதியிலே வருது இல்லைங்களா? பலம், இந்தியம், ஆயு, உசாசா என்றால் சுவாசம். உயிர் 4 பிராணங்களால் வாழ்கிறது. அவை 10 பிரிவுகளாக உள்ளன. பலம் அங்கு நம்ம பார்த்தோம் உட்கரணம் என்று, அதுதான் இங்கு பலம். மனம், வசன, காயம் 3. அங்கு பொறிகள் என்று பார்த்தோம், அது இந்தியம், அதாவது இந்திரியம். நீங்க பார்த்தோம்னா பிராகிருத மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமா இருக்கும். வார்த்தைகளை கூட இதிலே இருக்கின்ற வார்த்தைகள் அதிலே வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சமஸ்கிருதம் கொஞ்சம் வேறுபட்டு கூட இருக்கலாம். ஆனால் பிராகிருத நூல்களிலே படிக்கும் பொழுது தமிழோடு இயைந்த சொற்கள் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் கூட நம்ம நூல்களிலே பார்த்தேன் போகலாம். அது மாதிரி இந்திரியம் மெய்வாய் கண்மூக்கு செவி 5. ஆவு என்று இதில் குறிப்பிடுவது ஆயுளை. உசாசா என்றால் சுவாசம். நம்ம அந்த பாடலை பார்த்தா அந்த கருத்துக்கள் தான் இதிலேயும் இருக்கின்றன. அல்லது இது காலத்தால் முந்தைய நூல், 2000 வருடத்திற்கு முந்த முனிவரால் படைக்கப்பட்டது. அதில் இருக்கின்ற எல்லா ஆகம நூல்களில் இருக்கின்ற கருத்துக்களைத்தான் தொகுத்து நமக்கு மேருமந்திர புராணத்திலே கொடுத்திருக்கிறார் என்பதற்காக ஒரு சான்றாக கூட நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். எல்லா பாடல்களுக்குமே இணையான பாடல்கள் இருக்கின்றன. நம்ம அவற்றையெல்லாம் பார்க்க இயலாது. தேவைப்பட்டால் அதை நம்ம டிஸ்கஷன்ல வச்சுக்கலாம். வீட்டு உயிர் 2 அங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அரியின் கடைசி வரியில வீட்டது மாற்றது என்று 2 சொல்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வீட்டு உயிர், மாற்று உயிர்னு 2 உயிர் இருக்கு. உயிர் 2 வகைப்படும். வீட்டு உயிர்ன்றது மோட்ச உயிர், மாற்று உயிர்ன்றது சம்சார உயிர் என்று நாம் சொல்கிறோமே, பிறவி உயிர். அதைத்தான் இங்கே வீட்டு உயிரை பற்றி கூறுகிறார். வீட்டின் நின்றது வெவ்வினை என்மையின் கேட்டில் என் குணம் எய்தி ஓர் கேடிலா மாட்சியான் உலகந்தொழ மாற்றற ஓட்டி வைத்த செம்பொன் ஒத்தொளிருமே. புடம்போட்ட தங்கம் என்று சொல்வார்கள். நெருப்பிலே உருக்கி தூய்மைப்படுத்தப்பட்ட செம்பன் போல வீட்டில் நின்ற அந்த உயிரானது வெவ்வினை என்மையின் 8 விதமான வெவ்வினை இன்னல் தரக்கூடிய அந்த வினைகள் கேட்டில் அதையெல்லாம் கெடுத்து அதையெல்லாம் அழித்து என் குணம் எய்தி 8 குணங்களை எய்தி ஒரு கேடிலாம் ஆட்சியால் எந்த விதமான இழிவும் இல்லாத சிறப்பு, அதனுடைய சிறப்பு இருப்பதனால் உலகம் தொழ, உலகத்தினர் இருக்கின்ற அனைவரும் தொழுவதற்காக அந்த செம்பொன் போல சுத்தமான உயிராக மாறி அது சித்தத்திற்கு போய்விடுகிறது. நிறைய நூல்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டுகளை ஒரு சில மட்டுமா. விசித்த சித்த அஷ்ட குணைரபீட்யம் வினஷ்ட கர்மாஷ்டக நிஷ்கலங்கம் என்று சித்த பக்தியில வரும். இன்னும் நிறைய அதில் இருக்கு. ஒரு 2 வரிகளை மட்டும் பார்த்தா தேவைப்படுபவர்கள் அந்த சித்த பக்தி முழுவதுமே படிக்கலாம். இந்த 8 குணம் எப்படி போகிறது என்று அந்த சித்த பக்தியிலே நமக்கு கிரியாவிலே கொடுத்திருப்பதை பார்த்து இன்பலாம். மாற்று உயிர், அந்த வீட்டு உயிருக்கு அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அது
எங்க செல்ல வேண்டுமோ, இலக்கை அடைய வேண்டுமோ அடைந்து விட்டது. அதை பற்றி மறுபடியும் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. 8 குணங்கள் ஆயிடுச்சு, சித்த சீலாவில் போய் சேர்ந்துட்டு அங்கு நிலையாக நிலைத்து நிற்கிறது. ஆனால் மாற்று உயிரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மாற்று உயிராக இருக்கிறோம், பிறவி உயிராக இருக்கிறோம், அதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். மாற்றில் நின்றது வையம் மூன்றினும் ஆற்றவும் பரியட்டம் ஓர் 5 தோற்றம் வீதல் தொடர்ந்து இடையில் வினை காற்றினால் கதி 4 சுழலுமே. மாற்று உயிர் இருக்கு இல்லைங்களா, அது 5 பரியட்டங்கள் என்று கூறுவார்கள். பரிவர்த்தனை என்று வடமொழி நூல்களிலே கூறப்படும். பரியட்டம் அந்த பரியட்டங்களிலே 4 கதிகளிலே, கதி 4 சுத்தி சுத்தி மறுபடியும் மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து ஒரு காற்று சுழல் காற்று வரும்போது எப்படி அதிலே குப்பைகள் எல்லாம் சுத்தி கொண்டே இருக்கின்றனவோ அதுபோல 4 கதிகளிலே தோற்றம் வீதல் தொடர்ந்து இடையில், அதாவது தொடருதல், பிறக்கிறது, இறக்கிறது, ஆயுள் தொடர்கிறது, ஆயுள் இருக்கிற வரைக்கும் தொடர்கிறது இந்த பிறவியில். அது போன்ற ஒரு நிலையிலே பிறந்து பிறந்து எண்ணற்ற முறை, இதிலே எவ்வளவு என்று எண்ணிக்க முடியாது. மணல், அதாவது கடற்கரை மணல் என்று சொல்வார்கள். வேறொரு இடத்திலே நமது வாமன முனிவரே தெரிவிப்பார். நம்முடைய சீவக சிந்தாமணியிலும் அந்த கருத்து வரும். அதனால ஆற்று மணல் அல்லது கடல் கரையிலே இருக்கின்ற மணல், அந்த மணலை எல்லாம் எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை பிறவிகள் நமக்கு இருக்கும் என்று சொல்வார். அதை எதற்காக எண்ணற்றது என்று கூறுகின்ற அந்த உதாரணம். அந்த பஞ்ச பரிவர்த்தனை என்றால் 5 விஷயத்திலே நாம் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டிருக்கிறோம். திரவிய, கஷேத்திர, கால, பவ, பாவ பரிவர்த்தனைகள் என்று 5ஆக சொல்வார்கள். திரவிய என்றால் நம்முடைய உடல் பாகங்கள் மற்றும் வினைகள், இவற்றை பற்றி குறிப்பது. பஞ்ச பரிவர்த்தனை குறித்து மிக விரிவாகவே நமக்கு தத்துவ சூத்திரம் தெரிவிக்கிறது. தேவைப்படுமானால் அதனை நம்ம பார்க்கலாம். திரவிய பரிவர்த்தனை இந்த மாதிரி ஒரு உடலை எடுக்கிறது, மறுபடியும் வேறு உடலை எடுக்கிறது. அதே போல வினைகளும் வருகின்றன, கழிகின்றன, திரும்ப வருகின்றன, கழிகின்றன. அதெல்லாம் திரவியங்கள். கஷேத்திரம், நம்முடைய உயிர் எங்கு வேணுமானாலும் இந்த உலகத்திலே பிறக்கிறது. அந்த உயிர் பிறக்கிற இடமெல்லாம் நம்முடைய பரத கஷேத்திரத்திலே பிறக்கலாம், விதேகத்திலே பிறக்கலாம், ஐராவதத்திலே பிறக்கலாம். இன்னும் 2 கண்டம் இருக்குது, தாதகி கண்டம், மானிஷோத்திர மலை வரைக்கும் சென்று பிறக்கலாம். போகபூமியிலே சென்று பிறக்கலாம், தேவர்களிடம் சென்று பிறக்கலாம், நரகத்திலே சென்று பிறக்கலாம். அது எல்லாம் கஷேத்திரம், இடம். காலம் அதுபோல ஏறு காலம், இறங்கு காலம் என்று 6 விதமான காலங்கள். 20 கோடி கடற்காலம் என்று சொல்வார், கோடி கடற்காலம் என்று சொல்வார்கள் ஒரு யுகத்திற்கு. அந்த காலத்திலே நம்ம பல முறை பிறக்கிறோம். எந்தெந்த காலத்திலே நாம பிறக்கிறோமோ அது எல்லாம் ஒரு பரிவர்த்தனை. பவம், பவம் என்றால் 4 பவங்கள், 4 கதிகள். அந்த 4 கதிகளில நிறைய பவங்கள் இருக்கின்றன. தேவனாக பிறக்கிறது என்றால் ஒரு தடவை தான் கிடையாது. மறுபடியும் மனிதனா பிறந்து மறுபடியும் தேவனா பிறக்கலாம், மறுபடியும் நரகனா போய் பிறக்கலாம். நரகனா ஒரு தடவை பிறந்துட்டு அதோட முடிஞ்சு போயிடாது. இன்னும் பல தடவை நரகனாக சென்று பிறக்க வேண்டியிருக்கும். மனிதனாக அப்படி பிறக்க வேண்டியிருக்கும். செடி கொடியாகவும் நீராகவும் நிலமாகவும் சென்று கூட நாம் பிறக்க வேண்டியிருக்கும். அது எல்லாமே ஒரு பிறவியை பவம் என்று சொல்வார். அதுவும் எண்ணற்ற பவமாக இருக்கும். கதிகள் என்னமோ 4 தான், ஆனால் பவங்கள் எண்ணற்றவை. அதே போல பாவங்கள், பாவம் என்பது 5 வகைப்படும். அதை பார்த்தோம்னா நமக்கு நிறைய தெரியும். ஔதாரிகம், ஔதாரிக பாவம் என்றெல்லாம் சொல்வார்கள். எண்ணம் வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய எண்ணம் தூய்மை அடையும் பொழுதுதான் அனைத்து வினைகளும் நீங்குகின்றன. எண்ணம் ஒருவருக்கு இருக்கின்ற எண்ணம் போல எல்லா எண்ணமும் இன்னொருத்தருக்கு இருக்கவே முடியாது. அதனால ஒவ்வொன்றும் வேறுபட்டது, அதுவும் எண்ணற்றது. பாவம் என்பது இருக்கிறதுலே அதிகம். திரவிய, கஷேத்திர, கால, பவத்தை விட பாவ பிரிவுகள் மிக மிக அதிகம். எல்லா பாவத்திலும் நம்முடைய உயிர் பாவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால அந்த எதற்காக இதை சொல்கிறார்கள் என்றால், பிறவி உயிர்கள் எத்தனை முறைதான் இங்கு பிறக்கும் என்பதல்ல, அது எண்ணற்ற முறை பிறந்து எப்போது அதுக்கு அந்த வாய்ப்பு, லப்தி என்று சொல்வார்கள், வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதுதான் அது முக்திக்கு செல்லும். அதுவும் மனித பவத்திலே தான் செல்லும். இந்த விஷயங்கள் எல்லாம் பின்னால் வருகின்ற அதிகாரங்களிலே, சருக்கங்களிலே நமக்கு வாமனாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். வாய்ப்பிருப்பின் அவற்றை நம்ம பார்ப்போம்.
மானுடம்பு விடாக்கதி நான்கெய்தும் ஈனமில் விலங்கிலுமோர் நான்கெய்தும் வானின் வந்து விலங்கு மனிதனாம் ஈனமில்லை எய்திடும் நாரகன். இந்த 4 கதிகளை பற்றி நாம் பேசணும் இல்லைங்களா? மனிதனாக இருந்தால் மான் உடம்பு விடாக்கதி 4 அடுத்த பிறவியிலே என்னவாக சென்று நம்ம பிறப்போம்னா மறுபடியும் மனிதனா பிறக்கலாம், விலங்கா பிறக்கலாம், தேவனா பிறக்கலாம், நரகனா பிறக்கலாம். மனித பிறவியிலே இருப்பவன் 4 கதிகளில் எந்த கதிக்கு வேண்டுமானாலும் செல்லலாம், அவனுடைய வினையை பொறுத்தது. ஈனமில் விலங்கிலுமோர் 4 விலங்கும் இருக்குது இல்லையா, அதுவும் இதே போலதான். மறுபடியும் விலங்கா பிறக்கலாம், மனிதனா பிறக்கலாம், தேவனா பிறக்கலாம், நரகனா பிறக்கலாம். அதனால மனிதனும் விலங்கும் 4 கதிகளில் எதில் வேண்டுமானாலும் அடுத்த பிறவிலே சென்று பிறக்க முடியும். ஆனால் வானின் வந்து விலங்கு மனிதனா, தேவனாக வருபவன் விலங்காகவோ மனிதனாகவோ நடு உலகிலே பிறப்பான். நாரகனாக பிறக்க மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டான். அதே போல நரகன் விலங்காகவோ மனிதனாகவோ பிறப்பான், தேவ உலகத்திற்கு அவன் செல்ல முடியாது. அதனால தேவனுக்கு அடுத்த பிறவி 2 தான், விலங்கு மனிதன். நரகனுக்கும் அடுத்த பிறவி விலங்கு மனிதன். தேவன் அடுத்த பிறவில இன்னொரு தேவனா போய் பிறக்க முடியுமா? நான் முடியாது. நீங்க என்னதான் தேவ பிறவிக்கு போயிட்டாலும் அடுத்த பிறவில நீங்க விலங்காகவோ மனிதனாகவோ நாம் வந்து பிறந்துதான் ஆகணும். அதே போல நரகன் அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறான், அவனுக்கு மறுபடியும் நரகமே ஆயிடுமா அப்படின்னா ஆகாது. நரகன் அவசியம் நடுபூமியிலே வந்து விலங்காகவோ மனிதனாகவோ பிறப்பான். அதாவது நரகன் தேவனாக முடியாது, தேவன் நரகனாக முடியாது, தேவன் மறுபடியும் தேவனாக பிறக்க முடியாது, நரகன் மறுபடியும் நரகனாக பிறக்க மாட்டான், இங்க வந்து சேர்ப்பான். இதை விளக்குவதற்காகத்தான் இந்த பாடல்லே சொல்லியிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் ஏதாவது குழப்பிட போறேன், இது இருந்தா சொல்லுங்க அவசியம். அந்த பிறவிகளுடைய ரகசியத்தை, பிறவிகளுடைய ரகசியத்தை தான் இதுல சொல்றார் பாரு. 4 4 நரகரும் தேவர் தாமும் மேலுரு போகபூமி மாக்களும் விளங்குமாகார். மேலுரு ஆனதாதி தேவர்கள் விளங்கின்பாரார். சால ஈசானன் மேலார் ஈரைவர் சன்னியாவார். நிறைய விஷயங்களை இந்த 4 வரிகளிலேயே கொடுக்கிறார். நூல்கள்ல பல சூத்திரங்களில் இருக்கக்கூடியவற்றை மிக கான்சென்ட்ரேட்டடா சொல்லுவாங்க, அடர்த்தியாக இதிலே கொடுத்திருக்கிறார். 4 அறி ஈறு என்றால் 1 2 3 4 புலன்கள். 4 புலன்களோட முடிஞ்சிடும். 5வது புலன் இதுல சொல்லல, இந்த இடத்துல சொல்லல. 1 2 3 4 என்று அந்த புலன்களை, அறிவுகளை பெற்று இருக்கின்ற அந்த உயிர்கள் 4ம் நரகரும், நரகத்திலே இருக்கக்கூடியவர்களும், தேவர்களும் மேலுரு போக பூமி மாக்களும் விளங்கும் ஆகார். அவர்கள் வந்து போக பூமியிலே சென்று பிறக்க மாட்டார்கள். போக பூமி என்றால் பின்னாடி வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இருப்பது கர்ம பூமி, போக பூமி அல்ல. அவர்கள் போக பூமியிலே சென்று பிறக்க மாட்டார்கள், விலங்காகவும் பிறக்க மாட்டார். எது? 1 2 4 1 2 3 4 புலன் உயிர்களும் நரகரும் தேவர்களும் போக பூமியிலே பிறக்க மாட்டார்கள், விலங்கிலே பிறக்க மாட்டார்கள் என்று இதிலே கொடுக்கிறார். அப்ப அவங்க கர்ம பூமியில் தான் மனிதராகவோ விலங்காகவோ பிறப்பார்கள் என்று தெரிந்து கொள்வார். மேலுரு ஆனதாதி தேவர்கள் விளங்கின்பாரார். ஆனத கல்பம் என்று நமக்கு அந்த உலக வரைபடம் நமக்கு பார்க்கும்பொழுது தெரியும். அந்த ஆனத கல்பம்ன்றது உயர்ந்த கல்பம். 16 கல்பங்கள் உண்டு. தேவ உலகம் 16ஆக இருக்கிறது. அதிலே 13 16 வரை ஆனத, பிரணானத, ஆரண, அச்சுத. ஆனதாதின்ற செய்யுள்ள அந்த வார்த்தை வருது. ஆனதாதினா ஆனதி முதல், ஆனத என்ற கல்பம் முதல் என்று அர்த்தம். அந்த 4 கல்ப தேவர்களும் அதற்கு மேலே இருக்கின்ற அகமந்திர தேவர்கள் தெரியும். அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் திரையவேகம், அணுதிசை, அணுத்தரம் என்ற 3 இடங்கள் அங்கு அகமந்திர தேவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களும் விலங்காக பிறக்க மாட்டார்கள். அவர்கள் உயர் பிறவி என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார்கள். மேலுரு வானதாதி தேவர்கள் விலங்கின் வாரார், விலங்காக பிறக்க மாட்டார்கள். சால ஈசானன், ஈசான கல்பம் என்பது 2வது கல்பம், சௌதர்மம் என்பது முதல் கல்பம்.
அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஈரைவர் 10 கல்பத்து தேவர்கள் சன்னி ஆவார். சன்னி என்பார் சஞ்ஞா. சஞ்ஞா என்று வடமொழிச்சல். சஞ்ஞா என்றால் மனம். மனம் உள்ள பிறவியாக பிறப்பார்கள். மனம் உள்ள பிறவி யாருன்னா மனிதன், விலங்கிலே சில மட்டும் மனமுள்ள பிறவிகளாக, யானை போன்றவை எல்லாம் மனமுள்ள விலங்கு என்று சொல்வார். அவற்றைத்தான் குறிக்கிறது. மனமுள்ள பிறவியாக பிறப்பா. சன்னி என்று சொன்னால் அது வடமொழி சொல்லினுடைய தமிழாக்கம், சஞ்ஞா என்பதனுடைய தமிழாக்கம். என்ன சன்னி ஆவார் என்று இதிலே குறிக்கிறது. அதாவது சௌதர்ம ஈசான கல்பத்துல இல்லாதவங்க, அதற்கு மேல இருப்பவர்கள் அர்த்தம். அதற்கு மேலார் அப்படின்னா சௌதர்ம ஈசான கல்பம் கிடையாது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய சனத்குமார கல்பம் முதல் சகசிரார கல்பம் வரை இருக்கக்கூடிய 10 கல்ப உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் மனமுள்ள உயிராக, அதாவது மனிதர் மனமுள்ள விலங்காக, இப்ப மனிதர் எல்லாருக்குமே மனம் உண்டு, விலங்குகளிலே மனமுள்ள விலங்கு என்று சிலது இருக்கின்றன, அவற்றிலே சென்று பிறப்பார்கள் என்று இதிலே குறிப்பிடுகின்றார். நீர்மர நிலங்களாவார் நின்ற நாள் வகைய தேவர். இப்ப தேவர்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நின்னு போனது, அதுல நின்னு போனது 4 வகை தேவர்களைத்தான் நின்னு போச்சு. அவர்கள் எல்லாம் எதுவாக பிறப்பார்கள் என்றால் நீர் மர நிலங்களாவார். அந்த 3 முத்தியவர், கீழ் முத்தியவர் என்று சொல்லக்கூடியவர்கள் பவன தேவர்கள், வியந்திர தேவர்கள், ஜோதிட தேவர்கள். அவர்கள் நடு உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நரக பகுதியினுடைய மேல் பரப்பிலே தான் வசிப்பார்கள். அது தேவ உலகம்தான் அது. ஆனால் நரகத்திலே முதல் நரகத்து, அதுக்கப்புறம் தான் முதல் நரகம் ஆரம்பிக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. தேவையானால் அது விளக்கம் சொல்லலாம். அதனால அந்த 3 தேவர்களும் சௌதர்ம ஈசான கல்பம் ரெண்டும் பக்கத்துல வரும், பார்த்துருப்பீங்க படத்துல. அதனால அதை ஒன்றாக சொல்கிறார். அதனால இந்த 4 வகை தேவர்கள், விட்டு போன 4 வகை தேவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் நீராக, தாவரமாக, நிலமாக பிறப்பார்கள். நெருப்பு வாயுவாக பிறக்க மாட்டார்கள். ஒரு உயிர் புலனாக. யார் பாருங்க, தேவர்கள்ல கீழ்நிலை தேவர்களும் வியந்திர தேவர்கள், பவன தேவர், வியந்திர தேவர், ஜோதிட தேவர்களும், சௌதர்ம ஈசான கல்பத்திலே இருக்கக்கூடிய தேவர்களும் நீர், தாவரம், நிலமாக சென்று பிறப்பார்கள். அங்கும் சென்று பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் அந்த கல்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அங்க போய் பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வினை பயன், ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலுவை வினைகளின் காரணமாக, அவர்களுடைய வன்மை காரணமாக நீராகவோ தாவரமாகவோ, வனஸ்பதி என்று சொல்வார்கள், நீராகவோ வனஸ்பதியாகவோ நிலமாகவோ அவர்கள் சென்று பிறப்பார்கள். நீர்மர நிலங்கள் செல்லும் விலங்கொடு மக்கள் தம்மீர். நீர், மரம், நிலம், இந்த 3ம் அடுத்த பிறவில விலங்காகவும் மக்களாகவும் சென்று பிறப்பார்களாம். சொல்றத நம்ம இவற்றையெல்லாம் நாம் ஆய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீர் பிறவி, நீரும் உயிர் தான் நம்ம தெரியும். நமக்கு 5: நீர், நெருப்பு, வாயு, நிலம் மற்றும் தாவரம். இந்த 5ம் ஒரு புலன் உயிர்கள். அதுல நீர், மரம் என்றால் வனஸ்பதி, தாவரம். நீர், தாவரம், நிலம், இந்த 3ம் விலங்கோடு மக்கள் தம்மீர், விலங்காகவோ மக்களாகவோ மனிதராகவோ சென்று பிறக்கும். சீர்மையில் விலங்கு மக்கள் தீயோடு வலியும் ஆவார். சீர்மை இல் விலங்கு, சீர்மை இல்லாத விலங்கு, அதாவது மோகனீய கர்மம் என்று சொல்வார்கள், ஆசை அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்கு பிறவியிலே இப்போது இருக்கக்கூடியவை, அவையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களும் மோகனீய கர்மம் அதிகமாக இருக்கக்கூடியது. மோகனீய கர்மம்னா வேற ஒண்ணும் இல்லை, ஆசை தான். ஆசை அதிகமாக இந்த காலத்திலே இருக்கக்கூடிய, இந்த பிறவியிலே இருக்கக்கூடிய அந்த விலங்கும் மக்களும் தீயோடு வலியும் ஆவார். நெருப்பாகவோ காற்றாகவோ சென்று பிறப்பார். நீர்மையின் நெருப்பின் காற்றின் நின்றன விலங்கில் தோன்றும். இப்ப விட்டு போனது நெருப்பு, காற்று. அது எதுவா பிறக்கும் அப்படின்னா விலங்குல போய் பிறக்கும், மனிதராக பிறக்காது. நீரும் நெருப்பும், நீரும் காற்றும், சாரி, நெருப்பும் காற்றும், நெருப்பும் காற்றும் அடுத்த பிறவியிலே விலங்கிலே சென்று பிறக்கும். கொஞ்சம் நம்ம நூல்களை எடுத்து இதை
இதை அடிப்படையாக வைத்து கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் புரியும். விரைவாக அதை நினைவில் வைத்துக் கொள்வது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் நூல்களிலே கருத்துக்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விளக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி, முதல் வரி. அதை நம்ம பல நூல்களிலே தேடி பார்த்த பிறகு இதிலே கிடைத்த விடை இது. அருகனது உருவமிலார் அகமந்திரத்துள் தோன்றா அருமையில் சாசரானந்தமடைவார் சீவரின்றி பிரம்மனை அந்தமாக பரி பிரசாரகரும் செல்வர் மறுவர் சோதிடாந்தம் மற்ற தாபதர்கள் தாமே. இப்ப நம்ம மனித பிறவில முனிவராக செல்லக்கூடியவர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்கு சென்று பிறப்பார்கள்? எல்லா முனிவர்களும் அப்படியே இந்த பிறவியில போயிட்டு சித்தநிலை அடைய முடியுமான 5வது காலத்திலே செல்ல முடியாது என்று நூல்கள் கூறுகின்றன. அப்ப தேவ உலகத்தை அடைவார்களா என்றால் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த தேவ உலகத்தை சென்று சேர்க்கிறார்கள் என்பதனை இந்த பாடலிலே அந்த ரகசியத்தை நமக்கு சொல்கிறார். அருகனது உருவமிலார் அகமந்திரத்துள் தோன்றார். அகமந்திர உலகம் என்று நம்ம முதலே பார்த்தோம். கிரய வேகம், அணுதிசை, அணுத்தரம், நவக்கிரய வேகம் என்று சொல்வார்கள். நவ அணுதிசை என்று 9 உலகம், நவ அணுதிசை என்று சொல்வார்கள். பஞ்ச அணுத்தரம் என்று சொல்வார்கள். இந்த 9 9 18 5 23 தேவ உலகங்கள்ல இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் இந்திரர்கள். அங்கு இந்திரர், பிரதி இந்திரர்லாம் கீழே இந்த 16 கல்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு. இங்க இந்திரர், பிரதி இந்திரர், வேலைக்காரர்கள், படைத்த அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த தாவரமா போய் பிறப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த விளக்கம் அதுல ரொம்ப ஆழமாக செல்ல வேண்டாம், மீண்டும் வந்து பார்த்த தெரியும். ஆனால் இந்த கிரயவேகம், அணுதிசை, அணுத்தரம் என்ற அந்த உலகங்களிலே, அந்த தேவ உலகங்களிலே இருக்கின்ற அனைத்து தேவர்களிலுமே இந்திரர்கள். அகம் இந்திரர், தானே இந்திரர். அங்கு தனித்தனியான போஸ்டிங் கிடையாது. அந்த மாதிரி போய் பிறக்க மாட்டாங்க. யாருன்னா, எவ்வளவு தவம் செய்தாலும் அருகனது உருவமிலார். அருகன் என்ன உருவம்? நிர்வாண உருவம், நிர்கந்த நிலை. அந்த நிர்கந்த நிலையினை ஏற்காவிட்டால், நிர்வாண முனிவராக பிறக்காவிட்டால் இந்த அகமந்திர உலகத்திலே போய் பிறக்க மாட்டார்கள். யார் யார் அங்க போவாங்கன்னு நிறைய நூல்கள்ல நம்ம தேடி இருப்போம். ஆனா இதுல அந்த ஒரு வார்த்தையில அதுக்கு பதில் சொல்றார். அருமையில் சாசராந்த மடைவார் சீவரின்றி. ஆசீவகர் என்ற ஒரு பிரிவினை இந்த நூலிலே காட்டுகிறார்கள். அதற்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வேதாம்பர முனிவர்களை சொல்கிறார். ஸ்வேதாம்பர முனிவர்கள் ஆடையோடு தான் இருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கூட வெள்ளை ஆடை உடுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஆகமத்திலே சிறந்திருப்பார்கள், எல்லா இதுலயும் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் சகசிரார கல்பம் வரைக்குத்தான் சென்று பிறக்க முடியும் என்று இங்கே கூறுகிறார். 12வது கல்பத்து வரைக்கும் தான் போக முடியும். 14 15 16 16 கல்பம் கூட அவர்களால் செல்ல முடியாது என்று இந்த அப்படியே பல நூல்களில் இருந்து தொகுத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு வாமன முனிவர். பிரம்மனை அந்தமாக பரிபிரசாரகரும் செல்வார். அப்ப சைவமே கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மதத்திலே அதிலே கூறப்படுகின்ற அறநெறிகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறார்கள். எந்த தவறுமே புரிவதில்லை. முனிவர்களாக இருக்கிறார்கள். பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அருக நெறியினை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள். அருகன் என்ன சொல்கிறாரோ பெரும்பாலும் அதனையே கடைபிடிப்பவர்களாக, அதனுடைய அடிப்படை தத்துவங்களிலே இருந்து பெருமையாக மாறுதல் இல்லாதவராக இருக்கிறார்கள். அந்த மாதிரி பிரமத சந்நியாசிகளை பரிவிசாரகர் என்று சொல்வார். அந்த பரிவிசாரகர்கள் எல்லாம் பிரம்ம கல்பம் வரைக்கும் தான் சென்று பிறப்பார்கள். 6வது கல்பம் அது. 1 2 3 படி மாதிரி இது 6வது படின்னு வச்சுக்கணும். 6வது படியாக அந்த பிரம்ம கல்பத்திலே தான், அது வரைக்கும் தான் அவங்க போய் பிறப்பாங்க. எவ்வளவு தூய்மையாக அவர்கள் தவம் இயற்றினாலும் கூட அதிலே சென்றுதான் அங்கு பிறப்பார்கள். அது வரைக்கும் தான் போவார். மறுவர் ஜோதிடாந்தம் மற்ற தாபதர்கள் தாமே. மீதி இருக்கக்கூடிய தவம் செய்பவர்கள் எல்லாருமே அவர்கள் எல்லாம் ஜோதிட பிறவி, அதாவது ஜோதிஷ்க தேவர்கள் என்று பவன வியந்தர ஜோதிஷ்க, இவர்கள் எல்லாம் கீழ்முக்தேவர்கள் என்று சொல்வார். அதிலே
அந்த பவனராகவோ வியந்தரராகவோ ஜோதிட தேவர்களாகவோ, ஜோதிடாந்தம் என்று சொல்வதால் அதுவரை என்று அர்த்தம். அந்த கீழ்முத்தி அவர்களிலே சென்று பிறப்பார்கள். அவர்கள் யாருன்னா பாலதவம் செய்பவர்கள், பாசண்டி. பாசண்டி என்றால் தீய தவத்தை புரிபவர்கள். பல இடத்துல பாத்தீங்கன்னா ஊசி மேல நின்று தவம் செய்வார்கள், நெருப்புக்கு நடுவில் நின்று தவம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்களும் தங்கள் உடலை வருத்தி கொள்கிறார்கள். உடலை வருத்தி எந்த விதமான தீமையும் யாருக்கும் செய்யாதவர்களாகவும் இருப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. பாஷண்டி தவம். பாலதவம் என்று சொன்னால் அருகனுடைய நெறியினை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் தவம் செய்வார்கள். எல்லாம் எடுத்துப்பாங்க. ஒழுக்கம் மட்டும் அவர்கள் பராமரிப்பார்கள். ஒழுக்கத்துல சொன்னா விரதம் இருப்பாங்க, ஆனா அடிப்படை கருத்து என்னன்னே தெரியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கீழ் முக்தி அவர்களிலே சென்று பிறப்பார்கள் என்று இதிலே. அடுத்ததாக கூட நற்காட்சி உடை விளங்கும் ஆணிடரும் வதம் செறிந்தும் கற்பாதி முதலாக கற்பாந்த முறச் செல்வார் நற்பால வதம் செறிந்த நரர் விலங்கு பவனாதி கற்பாந்தம் சாசராந்தம் காண்பர் முறையுள்ளியே. நற்காட்சி உடைய விலங்குகளும் மானிடரும், மனிதராக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும், அவர்கள் விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வதம் செறிந்தும் என்று சொன்னால் வதம் செறிவில்லாமலும் என்ற அந்த அர்த்தத்தையும் நம்ம அதில் வச்சு, வதம் செறிந்தும் விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் கீழே இருக்கிற தேவ உலகத்திலேயோ நரகத்திலேயோ போய் பிறக்க மாட்டாங்க. மேல இருக்கக்கூடிய அந்த 16 கல்பங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்க போய் பிறப்பார்கள். நற்காட்சி என்ற ஒரு அம்சம் மட்டும் இருக்குமானால், அது விலங்காக இருந்தாலும், விலங்கினுடைய விஷயம் கூட நமக்கு தெரியும். யானை வர்றது இந்த மேருமந்திர புராணத்திலே வரும். அசனிகோடன் என்ற யானை வரும். அது அந்த விரதத்தை ஏற்றுக்கொள்ளும். அது நற்காட்சி இருக்கும் அந்த விலங்கு. அந்த போல விலங்கும் மானிடரும் வதம் செறிந்தும் விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட கற்பாதி, கற்பத்தினுடைய ஆதி, ஆதினா சௌதர்ம கல்பம், கற்ப ஆந்தம் என்று சொன்னால் 16வது கல்பமாக அச்சுத கல்பம், அதுவரை சென்று சேர்வார்கள். 16 கல்பத்தில் எங்க வேணாலும் போய் பிறப்பாங்க. கற்பாந்தம் சாசராந்தம் காண்பார் முறையுள்ளியே. நரர் விலங்கு வதம், அதாவது விரதம் நற்காட்சி இல்லை என்று சொன்னால், விரதம் இருந்தாலும் கூட, விரதமே ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் கூட, நற்காட்சின்றதை பத்தி நான் விரிவா அருங்கலட்சப்பு கூறுகிறது, அதை நம்ம படிச்சா தெரிஞ்சுக்கலாம். விரதம் இருக்கிறாங்க, அவங்க எப்படி நற்காட்சி இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமானா இருக்குது. நற்காட்சி விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நற்காட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வித்தியாசமெல்லாம் நமக்கு நூல்களில் காட்டப்பட்டிருக்கிறது. அதனால விரதம் இருந்தாங்கன்னா நற்காட்சி இல்லைனாலும் பரவாயில்ல. அது போல இருக்கின்ற நரர் என்றால் மனிதர், விலங்கு, இவையெல்லாம் பவன தேவர்களாகவும் கற்பாந்தம் சாசராந்தம் வரைக்கும் போய் பவனத்துல கீழ்முத்தியவர்களாக பிறக்கலாம். 12 கல்பம் வரைக்கும் அவர்கள் சென்று பிறக்கலாம். 13, 14 அவங்க போக முடியாது என்று இதிலே குறிப்பிட்டது. எவ்வளவு நுணுக்கமான கருத்துக்கள் பல நூல்களிலிருந்து நாம் படித்து தொகுத்தறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் இங்கு தொகுத்து சொல்லியிருக்கிறார் நமக்கு வாமன முனிவர். போக நில விலங்குகள் பொருந்திய நற்காட்சியரேல் நாக முதலாம் சோதம் ஈசானம் நன்னிடுவார் மோகமிச்சார் பவனர் வியந்திரர் ஜோதிடராவார் ஆகுபவர் அணுதிசானு தரத்தைய மரத்தெளிந்தார். போக நிலத்திலே இருக்கக்கூடிய, போக பூமியிலே இருக்கக்கூடிய விலங்குகள், அங்கு கர்ம பூமியில் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, உணவு தானா கிடைக்கும், கற்பக விருட்சங்கள் மூலமாக எல்லாம் கிடைக்கும், நம்ம பார்க்குறோம். அந்த போக பூமியில் இருக்கின்றன. 4 இடத்துல இருக்குது. நம்ம ஜம்பு தீபத்துல 4 கண்டங்களாக இருக்கிறது. அந்த போக பூமியிலே விலங்குகளாக பிறந்துட்டாங்கன்னா அவங்க நற்காட்சி இல்லை என்று சொன்னாலும் கூட நாக முதலாம் சௌதர்ம கல்பம் முதல், சௌதர்மம் ஈசானம், இந்த கல்பங்களிலே கீழே இருக்கக்கூடிய 16 தேவ முதல் 2 அதிலே சென்று சேர்ந்து விடுவார்கள். மோகமுச்சார், அந்த போக பூமியில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விலங்குகளுக்கு எல்லாம் ஆசை அதிகமாக இருக்குமானால், மோகனிய கர்மம் அதிகமானால் அவங்க கீழ்முத்தியவராக போய் பிறப்பார்கள். கீழ்நிலையில் ஏற்பட பவனர் வியந்திரர் ஜோதிடர், அந்த 3 கீழ்முத்தியவர்களிலே சென்று பிறப்பார்கள். அறத்தெளிந்தார், அறத்தை தெளிவாக உடையவர்கள், நற்காட்சியிலே மிகுந்த முன்னேற்றத்தை கொண்டிருக்கின்ற, அறத்தை இடைவிடாது
பின்பற்றுபவர்கள் அணு திசை, அணுத்தரம் இந்த ரெண்டுத்துல போய் சேருவார்கள். நம்ம பார்த்தோம் அகமந்திர உலகத்துல அதுவும் நவக்கிர வேகம் கூட கிடையாது. அங்கு போனால் கூட நிறைய பிறவிகள் உண்டு. அடுத்து அங்கு முடிஞ்சு போயிடாது. ஆனா அணு திசை, அணுத்தரத்திலே ஒரு உயிர் சென்று சேர்ந்து விட்டால் 2 அல்லது 3 பிறவிகளிலே அது சித்த நிலையை அடைந்து விடும். அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. யார் அவங்க? அறம் தெளிந்தார், அதாவது ஷாயிக சம்மிக் திருஷ்டி என்று சொல்வார்கள். ஷயம் என்றால் அழிவு, வினைகள் முழுவதையும் அழிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சம்மிக் திருஷ்டிகள் இந்த மனித பிறவிலே இருக்கும்போது தான் வினையை அழிக்க முடியும். அதனுடைய ஒரு சில வினைகள் மட்டும், அதுவும் அகாதி வினைகள் மட்டும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி வினைகள் மட்டும் பாக்கி இருக்கக்கூடியவர்கள் இங்கு மனித பிறவியிலே அவருடைய ஆயுள் முடிந்து விட்டால் அவர்கள் நவான திசையிலும் பஞ்சானத்திலுமே சென்று பிறப்பார்கள். மிக உயரிய தேவ உலகம். அங்கு 2 அல்லது 3 பிறவிகள் தான் மறுபடியும் மனிதனாக பிறந்து அவர்கள் சித்த நிலையை அடைந்து விடுவார்கள் என்று இதில் மீனும் மானும் பெண்ணும் நாற்காலியும் காலிலவும் வான்மேல் வருவ தவழ்வ குடியிலவும் மேன்மேல் 7 நரகின் கீழ் செல்லாம் மேற்செல்லும் மேனான்கு வீடு தவம் விரதம் விலங்காய் முறையே. இதுல நிறைய விஷயங்களை எல்லாம் ஒரு பாடலிலே கொடுத்திருக்கிறார். மீனும் ஆணும் பெண்ணும், நாற்காலினா 4 காலை உடைய பிறவிகள், கால் இலவும், கால் இல்லாத பிறவிகள் என்று சொன்னால் ஊர்வன, அந்த தவழ்வன வை போன்றவர் ஊர்வன என்று சொல்லலாம். மீன், ஆண், பெண் 4 காலுடையவை, கால் இல்லாத தவழக்கூடியவை. வான்மேல் வருவ, வான்மேல் வருவன பறவைகள், வானத்திலே பறக்கக்கூடியவை. தவழ்வ, தவிழ்ந்து செல்லக்கூடியவை. கால் இல்லாததுக்கும் தவழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமை தவழும், பாம்பு கால் இல்லாத. குறி இலவும் மேன்மேல் 7 நரகின் கீழ் செல்லா மேற்செல்லும். இதுல என்ன முக்கியமான கருத்துனா, நம்ம நிறைய உரைநூல்களோடு தான் இவற்றை தெளிவு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு அருமையான ஒரு உரைநூலை வீடூர் அப்பாசாமி நயினார் என்பவர் படைத்திருக்கிறார் ஏறுமந்திர புராணத்துக்கு. அந்த உரைநூல் இல்லைன்னா நம்ம இந்த காலத்துல இதற்கு அர்த்தத்தை மிக சிறந்த புலவரிடம் சென்று நாடிதான் பெற வேண்டிய அவசியம் ஏற்படும். மீன் என்று சொன்னால் நம்முடைய உலகத்துல நிலப்பரப்பு கடல், நிலப்பரப்பு கடல்னு ஒன்றை சுற்றி ஒன்று வட்டமாக சுற்றி எண்ணற்ற நிலமும் கடலும் இருக்கின்றன. அதுல கடைசியில் இருக்கக்கூடியதை சுயம்புரமண கடல் என்று சொல்வார். சுயம்புரமண தீவு, சுயம்புரமண கடல், அதான் கடைசி கடல். அங்கு ஒரு மீன் இருக்கும், அது மகாமத்தி மீன் என்று பெயர். 1000 யோஜனை பருமனை உடையது, மிகப்பெரிய மீன். அது அந்த கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. அவ்வளவு பாவம் அதுக்கு. அதுக்கு பேர் மகாமத்தி மீன். அந்த மகாமத்தி மீனும் ஆணும், ஆணாக பிறந்தவர்களும் 7 நரகம் வரைக்கும் செல்வார்கள். அவருடைய பாவத்தினுடைய விளைவாக 7 நரகம் வரைக்கும் சென்று பிறப்பார்கள். அவர்களுடைய பாவம் அதிகமாக இருக்குமானால், அது விளைவுக்கு வருமானால், ஆணாய் பிறந்தவன் 7வது நரகத்திலே சென்று கூட பிறப்பான். பெண் இங்க மேன்மேல் வரும், அதை பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை பார்த்து பெண் இந்த பிறவியிலே பெண்ணாக பிறந்தால் அவர்கள் 6ஆம் நரகத்திலே சென்று பிறப்பார். அது வரைக்கும் 6வதுல போய் பிறப்பாங்கன்றது கிடையாது. நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த உயிருக்கு ஏற்படுமானால் அவர் 1 முதல் 6 நரகம் வரைக்கும் தான் போகும். இதில் 5ன்னு தவறா இருக்கு, தயவுசெய்து திருத்திங்க, நானும் திருத்தி விடுறேன். 6வது நரகத்துல வரைக்கும் தான் போவாங்க. 1வது நரகம், 2வது நரகம், 3வது நரகம், 4வது நரகம், 5, 6 வரைக்கும் தான் அந்த உயிர் போவோம். 7வது நரகத்துக்கு போவாது. மிக கொடுமையான நரகம் எதுனா 7வது. ஆனா ஆண் உயிர் அங்கு செல்லும், பெண் உயிர் அந்த கொடுமையான நரகத்துக்கு செல்லாது. 6 வரைக்கும் தான் போகும். அவருடைய பாவத்தை பொறுத்தது. இது ஒரு கருத்துக்காகத்தான் இதெல்லாம் சொல்றாங்க. அதுபோல 4 கால் உள்ள உயிர்கள், 5வது விலங்குகள் 5வது நரகம் வரைக்கும் தான் போகும். 6, 7க்கெல்லாம் போகாது. அது பாம்பு ஊர்வன, அது 4ஆம் நரகம் வரைக்கும் தான் சென்று பிறக்கும். அதற்கு கீழே போய் கொடுமையான நரகங்கள் அது பிறக்காது. பறவையாக இருந்தால் அது 3ஆம் நரகம் வரைக்கும் தான் போகும். தவழ்வன, ஆமை போன்று தவழ்ந்து செல்லக்கூடிய அந்த விலங்கினங்கள் 2வது நரகம் வரைக்கும் தான் போகும். மனமற்ற விலங்காக இருந்தால் அது 1வது நரகத்தில் தான் போய் சேரும். அதுக்கு கீழெல்லாம் போகாது. ஏன் இதை சொல்றாங்கன்னா,
அந்த வினையினுடைய வலிமை, அந்த தீவினை எவ்வளவு அதிகமா இருக்குதோ அதுதான் அந்த கடைசி எல்லை. அதுக்கு உள்ள பிறப்பாங்க. தேவனா பிறக்கலாம், மறுபடியும் மனுஷனா பிறக்கலாம், மறுபடியும் விலங்காவே பிறக்கலாம். இதுக்கு மேல போகாது, அவ்வளவு கொடுமைக்கு போகாது என்று சொல்வதற்காக இந்த காதை. அது போலவே நரகத்திலிருந்து வராங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது இங்க மேன்மேல் 7 நரகின் கீழ் செல்லான்னு சொல்றாங்களே, மேன்மேல் சொல்லும். மீன் 7, ஆண் 7, பெண் 6, நாற்காலி என்பது 5, காலில 4, அது மேன்மேல் சொல்ற அந்த வார்த்தை, அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 7 நரகின் கீழ் செல்லா, அதுக்கு கீழே போகாது, மேற்செல்லும், மேலதான் போகும். மேனான்கு வீடு தவம் விரதம் விளங்காம் முறையே. அதாவது முதல் 4 நரகத்துல இருந்து ஒருவர் மனிதராக பிறந்தால், ஏன்னா நரகர் விலங்காகவும் மனிதனாகவும் பிறப்பாரு, நம்ம அதிலே பார்த்தோம். மே 4 1 4 நரகம் வரைக்கும், 1 2 3 4, இந்த நரகங்களில் இருந்து ஒரு உயிர் மனிதராக பிறந்தால் அந்த உயிர் வினைகளை அழித்து வீடு பேறு அடைய வாய்ப்பு உள்ளது. எல்லா உயிர் வீடு பேருக்கு போவாது. முயற்சி செய்தால் அந்த நரகத்திலிருந்து அந்த மனிதனாக பிறந்த அந்த உயிர் கூட அந்த அடுத்த அந்த மனிதனாக பிறந்த பிறவியில வீடு பேரை அடைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 5வது நரகத்தில் அதை விட கொடுமை அதிகமான நரகம் 5. அந்த 5வது நரகத்தில் மனிதராக பிறப்பவர் தவம் செய்யலாம், ஆனால் வினைகள் முற்றும் அழியாது, அதாவது வீடு பேறு அடைய முடியாது. அதை சொல்றார். 6வது நரகத்திலிருந்து மனிதனாக பிறந்தால் அவர்கள் விரதம் ஏற்கலாம். இல்லறத்திலே விரதங்கள்லாம் இருக்க செய்யறோம் இல்லைங்களா, அந்த விரதம் ஏற்கலாம், ஆனால் தவம் செய்ய முடியாது, தவத்துக்கு போக மாட்டாங்க. 7வது நரகத்திலிருந்து மனிதராக பிறப்பவர் விலங்குகளாகத்தான் பிறப்பார்கள், மனித பிறவிலே அவர்கள் பிறக்க மாட்டார்கள். கொஞ்சம் அதிகமான கருத்துகள் இருக்கும், ஆழ்ந்து பார்ப்பதற்கு நேரம் இருக்காது, தயவுசெய்து மன்னிக்க. இந்தியம் ஒன்றினால் உலகமெங்குமாம், 5 நாளிகை அகத்து வாழுமே, அந்தினோடு 2.5 தீபம் ஆழி 3, இந்திய 4, 3 2 எல்லையே. இந்த புலனுயிர்களை எங்கெங்கு சென்று பிறக்கும், எங்கு அங்க புலனுயிர்கள்லாம் பிறக்கும் என்று சொல்லுவோம். இந்தியம் ஒன்றினால் உலகம் எங்குமாம், ஒரு புலன் உயிராக ஒரு உயிர் பிறக்குமானால் அந்த ஒரு புலன் உயிர்கள் எங்கே இருக்கின்றன? உலகம் முழுவதும் இருக்கின்றன. 5 நாளிகை அகத்து வாழுமே, 5 புலன் கொண்டிருக்கின்ற அந்த உயிர் அது திரச நாளிகையிலே தான் இருக்கும். திரச நாளிகை என்றால் என்ன? அதற்கென்று ஒரு வாழிடம் இருக்கு, அதிலே இருக்கும். அந்தினோடு 2.5 தீபம் ஆழி 3மே, இந்திய 4, 3 2 எல்லையே. அந்த 4 புலன் உயிர் இருக்கு இல்லைங்களா, 4, 3, 2, அந்த புலன் உயிர்கள் எல்லாம் கடைசி தீவாக இருக்கக்கூடிய சுயம்பிரமண தீவனத்திலே மீனாக பிறக்கும் நம்ம பார்த்தோமா இல்லையா, அந்த தீவத்திலும் 2.5 தீபம் என்ற அந்த 2 நிலப்பரப்பு, சுயம்பிரமண தீவு 2.5 தீபம் என்ற அந்த 2 நிலப்பரப்புலையும் முதல் 2 கடல், கடைசி கடல், லவண கடல், ஆலோதிதி கடல், சுயம்பிரமண கடல் என்று அந்த 3 கடல்களிலும் சென்று பிறக்கும் 2, 3, 4 புலன்களை உடையவை. ஒரு புலன் உயிர் உலகத்திலே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பிறக்கும். 2, 3, 4 புலன் இருக்கின்ற உயிர்கள் சுயம்பிரமண தீவு 2.5 தீபத்திலும், லவண காலோதிக சுயம்பிரமண கடல் என்ற 3 கடல்களிலும் சென்று பிறக்கும். 5 புலன் உயிர்கள் திரச நாளிகையில் மட்டும்தான் இருக்கும். இது கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துடலாம் கூட. 2.5 தீவினுள் மனிதனாம் கண்டம், அந்த 2.5 தீவுன்னு சொன்னீங்களா என்ன, அதுக்குள்ளதான் மனிதன் இருக்க முடியும். 2.5 தீவினுள் மனிதனாம் கண்டம் திரண்ட 170 திருவரத்தானாம். 170 தர்மகண்டங்கள், திருவர ஆனாம், திருவரம் இருக்கின்ற கண்டங்கள் 170. நிறைய பிரிவுகள் இருக்கின்றன, 1020 கண்டங்கள் மொத்தம் இருக்கின்றன இந்த 2.5 தீவுல. அந்த 1020ல 170 கண்டத்திலே பிறப்பவர்கள் மட்டும்தான் அறத்தினை பரிபாலிப்பார்கள். அதுதான் அறம் விளங்குகின்ற பூமி, அதை தர்மகண்டம் என்று கூறுவார்.
முரண்கெட குளங்களோர் மூன்றில் தோன்றினால் திரண்ட தீவினை அடா சித்தி எய்துமே. இந்த இடங்களில 3 குலத்தில் பிரம்ம சத்திரிய வைசியர் எந்த குலத்தில் பிறந்தாலும் அவர்கள் தீவினையெல்லாம் கழித்து சித்த பதவியை அடைந்து விடுவார். மனிதர்கள் வாழுகின்ற பூமி 2.5 தீபம் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற ஜம்பூ தீபம், அதற்கு அடுத்து லவணக்கடல், லவணக்கடல் அடுத்து இருக்கக்கூடிய தாதகி கண்டம், 2 கண்டம். அதற்கு அடுத்து புஷ்பகரவர தீவு என்ற தீவு இருக்கிறது கடலுக்கு அப்புறம். அதுல பாதி, அந்த புஷ்பகரவர தீவுல பாதி மட்டும்தான் மனிதன் வாழ முடியும். அதை சுத்தி மானுஷோத்திர மலைன்னு இருக்கு, அதை மனிதன் தாண்ட முடியாது. அதற்கு அப்பால் மனிதர்கள் இல்லை. ஜம்பூ தீபம், தாதகி கண்டம், புஷ்பகர தீவுல பாதி. இதைத்தான் 2.5 தீபம் என்று சொல்லுவோம். ஜம்பூ தீபம் 1, தாதகி கண்டம் 1, புஷ்பகரத்துல அரை. அதனால 2.5 பேரு. இந்த கண்டங்களுக்குள்ள 170 தர்ம கண்டங்கள் இருக்கு. இவற்றிலே பிறக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உயர்ந்த குலத்திலே பிறந்தார்கள் என்று சொன்னால், குலத்தை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது, சமணம் அதெல்லாம் சொல்லுதான்றது, அதுக்கெல்லாம் வேற விளக்கங்கள் இருக்கின்றன. இங்கு பாடலிலே சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துகள், இந்த 3 குலங்களிலே அவர்கள் பிற குலம் என்பதே குணத்தை பொறுத்ததுதான் என்று சமணம் கூறுகிறது. அதனால அதை கொஞ்சம் நம்ம டீப்பா இப்ப போக வேண்டும். அந்த குலத்திலே பிறப்பவர்கள் எல்லாம் வினைகளை அழித்து முக்தி பெற வாய்ப்பு உள்ள பிறவிகள். எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது இருந்தால் தான் போக முடியும். 2.5 தீபத்துல பிறக்கணும், தர்மகண்டத்துல பிறக்கணும், இந்த 3 குலத்துல பிறக்கணும். அப்படி இருப்பவர்கள் தான் முக்தி பெற முடியும் என்று இதில் நம்ம உலக வரைபடம் சும்மா ஒரு இதுக்காக பாடலாம். நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது, முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு முடியுதோ அதை செய்வோம். ஆசானிடம் பர்மிஷன் கொஞ்சம். இல்ல சொல்லுங்க சார், சொல்லுங்க. சரி. இப்ப இதுல உலகத்தினுடைய சும்மா ஒரு அவுட்லைன் அமைப்பு தான் இதுல போட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கான்னா இன்னும் விரிவாக அது போகணும். அவுட்லைன் அமைப்பு போட்டிருக்கேன். ஒரு மனிதன் தன்னுடைய இடுப்பிலே 2 கைகளையும் வைத்துக்கொண்டு கால்களை அகட்டிக்கொண்டு நின்றால் எந்த உருவத்திலே இருக்குமோ அது போன்று இருப்பதுதான் நம் உலகம், நாம் வாழ்கின்ற உலகம். இந்த உலகம் இங்க 2வது படத்துல பார்த்தீங்கன்னா முப்பரிமாணமாக இருக்கும். இப்ப இது வந்து கிராஸ் செக்ஷன் பிகர் என்று சொல்வார்கள், குறுக்கு வெட்டு தோற்றம் என்று சொல்வார்கள். இந்த குறுக்கு வெட்டு தோற்றம் முப்பரிமாணமாக இருக்கும். இதுதான் உண்மையிலே உலகம். இந்த நடுவிலே இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் பிரசனாளி என்று கூறப்படும். இதிலே இந்த மையப்பகுதி பிரவுன் கலரா இருக்குது, இதுதான் நாம் வாழுகின்ற நடு உலகம். இந்த நடு உலகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இது 16 கல்பம், அடுத்தது நவ கிரய வேகம், நவானு திசை, அதுக்கடுத்து பஞ்ச அணுத்திரம். அந்த 3 சின்ன சின்ன கோடுகள் இருக்கு இல்லைங்களா. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து கிரய வேகம், இது அணுதிசை, இது அணுத்தரம். இந்த 16ம் தேவ உலகம், இது நடு உலகம். இது கீழே இருக்கக்கூடியது நரகம். இந்த நரகத்தினுடைய முதல் நரகத்தினுடைய மேல் பகுதியில தான் அந்த கீழ்முத்தேவர்கள் என்று சொன்ன பவன, வியந்தர, ஜோதிஷ்க தேவர்கள். ஜோதிஷ்க தேவர்கள் நடு உலகத்தில் இருப்பாங்க. பவன வியந்தரர்கள் மட்டும் இங்கதான் இருப்பாங்க. வியந்தர தேவர்களும் சிலர் பூமியில இருப்பாங்க. பூமியில கடல்களிலே மலைகளிலே இருப்பார்கள். இங்கும் வியந்தர தேவர்கள் உண்டு. பவன தேவர்கள் இங்குதான் இருப்பார்கள். ஜோதிட தேவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜோதிஷ்க தேவர்கள் இந்த நடு உலகிலே மேருமலையை சுற்றி வரக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவர்கள் தான் ஜோதிஷ்க தேவர். அந்த விஷயத்தை நம்ம தெரியும். இதுதான் வந்து அந்த 3 உலகங்களிலே அந்த பிறக்கின்ற விஷயத்தை நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதை புரிந்து கொள்வதற்காக, எங்கு சென்று பிறப்பார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக. இப்ப இந்த திரசனாளி எங்கே இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய முகப்புல இருக்காது, நடுவுல இருக்கும். இந்த முப்பரிமாண தோற்றம் இருக்கு இல்லைங்களா. முப்பரிமாண தோற்றத்துல நட்ட நடுவுல இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லைங்களா, நீல கலர்ல, அந்த இடத்திலே இருக்கக்கூடியதுதான் திரசனாளி என்று நாம் தெரிந்து கொள்ள. அப்ப இந்த 5 புலன் உயிர்கள் எல்லாம் திரசனாளியில் தான் இருக்கும். இந்த ஒரு புலன் உயிர் சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம பாக்டீரியா, வைரஸ் சொன்னா அதெல்லாம் கூட ஒரு புலன் தான் நிக்கோத உயிர்கள் என்று சொல்வார்கள். அவையெல்லாம் ஒரு புலன் உயிர்கள் தான். அந்த நிக்கோதம் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கதான் கிடையாது. இந்த உலகத்திலே இந்த 3 வாத வளையங்கள் என்று சொல்வதுதான் உலகத்தினுடைய எல்லை.
அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதி எல்லாவற்றிலும் இருக்கும். ஒரு 5 இடங்களில் மட்டும் நிக்கோதங்கள் இருக்காது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சித்த உலகத்துலலாம் நிக்கோதம் கிடையாது. அது எல்லைக்குள்ளே தான் சித்த உலகம் இருக்கு இல்லைங்களா, மேல அதுதான் சித்த உலகம். அங்க இருக்காது. வேறு சில இடங்களிலும் இருக்காது. அது நிக்கோதத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ஒரு புலன் உயிர்கள் இந்த முழுசும் இருக்கு. இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கும். கிரசனாளியில் தான் நம்ம மனிதர்கள் மற்றும் ஒரு புலன், 2 புலன், 3 புலன், 4 புலன் உயிர்கள் எல்லாம் இந்த திரசனாளியில் தான் இருக்கும். அந்த 2, 3, 4 புலன் உயிர்கள் எல்லாம் இந்த நடு உலகத்தில் மட்டும்தான் இருக்கும். இது தேவ உலகம், இது நரக உலகம். மனிதர்களும் விலங்குகளும் இருக்கக்கூடியது இந்த நடு உலகம். இதுல நடு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, மையத்துல பாத்தீங்கன்னா மேருமலை மஞ்சள் நிறமா இருக்காது. அதற்கு அடுத்தது அந்த மேருமலை இருக்கக்கூடியது தான் ஜம்பு தீபம் நாம் இருப்பது. அதற்கு அடுத்து வரக்கூடியது லவணக்கடல். இந்த லவணக்கடல் மஞ்சளா இருக்கக்கூடிய தாதகி கண்டம். அதற்கு அடுத்து வரக்கூடிய நீலப்பரப்புல இருக்கக்கூடியது காலோதரி சமுத்திரம். அதற்கு அடுத்து பாதியா இருக்கக்கூடியது புஷ்பகார்த்த தீவு. இதுதான் இந்த கடைசி தீவு. இதுல கடைசி தீவு சுயம்பரமண தீவு. அதற்கு அடுத்து இருப்பது சுயம்பரமண கடல். அவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்தினுடைய அமைப்பு. எண்ணற்ற தீவுகளும் எண்ணற்ற கடல்களும் இருக்கக்கூடியதாக இந்த நடு உலகம் இருக்கிறது. நடு உலகம் தான் இது. தேவ உலகத்தை பார்த்துட்டோம், நரக கீழே இருக்கிறத பார்த்துட்டோம். நடு உலகம்னு இந்த பிரவுன் கலர்ல நம்ம காமிச்சுமே படத்துல, அது அந்த நடு உலகம் இவ்வாறு இருக்கிறது. அந்த நடு உலகத்துல நாம் எங்க இருக்கிறோம்னா, நம்ம இருப்பது ஜம்பு தீபம். இந்த ஜம்பு தீபம் சுருக்கமா சொல்லிடுறேன். இதிலே 6 மலைகள் 7ஆ பிரிக்குது ஜம்பு தீபத்தை. இதிலே தெற்கிலே இருக்கக்கூடியது, கீழே இருக்கக்கூடியது நாம் வசிக்கின்ற பரதகண்டம். இங்கு வடக்கிலே இருக்கக்கூடியது, படத்துல மேலே இருக்கக்கூடியது ஐராவத கஷேத்திரம். இது பரத கஷேத்திரம், அது ஐராவத கஷேத்திரம். இது ரெண்டும் 6 காலங்களை உடைய பூமிகள். போக பூமியாக இருக்கும். நன்னற் காலம், நற்காலம், நற்றி காலம், தீநற் காலம், தீக்காலம், தீத்தி காலம் என்கின்ற அந்த 6 வகையான காலங்கள் இதிலே இருக்கும். இந்த ரெண்டுத்திலையும். இங்கு மேருமலை நடுவுல இருக்கு. மேருமலை இதை சுற்றி இருக்கக்கூடியதல்ல, அதை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரம் தான் விதேக கஷேத்திரம். நம்முடைய வைஜெயந்த மன்னன் இந்த கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய கந்தமாலினி நாட்டில் தான் வாழ்கிறான். அங்குதான் இருக்கிறான். இது 32 நாடுகள். இங்க 8, இது 8, இது 8, இது 8. நடுவுல நதி போகுது இல்லைங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 16, இந்த பக்கம் 16. மேருமலைக்கு 8 8 16 16 இருக்கு. 32 நாடுகள். இந்த ஒவ்வொரு தேசமும் நம்ம பரதக்ஷேத்திரம் அளவுக்கு இருக்கும். பரதக்ஷேத்திரம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு விதேகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் இருக்கும். 32 நாடும் அப்படித்தான் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இதிலே 32, இங்க 1, இங்க 1, 34 நாடுகள் இருக்கின்றன. 34 கஷேத்திரங்கள் இருக்கின்றன. இது நடு உலகத்தை சார்ந்தது. இதுல 2.5 தீபம் என்பதனை விளக்குவதற்காக இந்த படம். அந்த நான் விளக்கம் சொன்னேன் இல்லைங்களா, அது அப்படியே அனிமேஷன்ல இதுல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க. ஜம்பு தீபம், லவணக்கடல், தாதகி தீபம், காலோதரி கடல், புஷ்பகர தீபம் பாதி. இப்ப இதுல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஜம்பு தீபத்துல பார்த்தோம்னா இதுதான் பரத கஷேத்திரம் என்று நம்ம பார்த்தோம். அந்த பரத கஷேத்திரத்திலே இதுதான் நம்ம இமவான் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலை. அந்த மலையில பத்ம என்ற ஒரு பெரிய ஏரியானது இருக்கிறது. தெரியும் நமக்கு, குளம் என்று சொல்வார்கள். அங்கிருந்தான் கங்கா நதியும் சிந்து நதியும் இங்கே வருகின்றன. இவ்வாறு வரும்போது இங்கு விஜயார்த்த மலை என்று சொல்லக்கூடிய அந்த விந்திய மலையானது இருக்கிறது. இந்த நதி அது கூடவே உள்ள வருது பாருங்க. இதனால இந்த விந்திய மலையாலும் இந்த நதிகளாலும் 6 கண்டங்களாக இது பிரிக்கப்படும் பரத கஷேத்திரம்.
மிலேச்ச கண்டமாக இருக்கு. இது எல்லாம் இங்க நடுவுல இருக்கக்கூடிய இந்த பூமின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் நாம் இருக்கக்கூடிய ஆரிய கண்டம். இந்த மீதி இருக்கக்கூடிய 5 கண்டமும் மிலேச்ச கண்டங்கள் என்று கூறப்படுவார்கள். மிலேச்சர்கள் வாழக்கூடிய நாடு என்று இது கூறுவார்கள். இந்த மாதிரி தான் விதேக கஷேத்திரத்துல ஒவ்வொரு நாடு இருக்கும். ஐராவதமும் அப்படித்தான் இருக்கும். அதனால இந்த ஒரு இடம் மட்டும் தர்மகண்டம், ஆரிய கண்டம்னு நம்ம சொல்றோம் இல்ல இந்த நாட்டுல, அந்த ஒரு இடம் மட்டும்தான் தர்மகண்டம். இந்த 5ம் தர்மகண்டம் அல்ல, மிலேச்சம். அதுதான் தர்மகண்டத்திலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால இந்த தர்மகண்டம் என்ற 170 தர்மகண்டம் வருவதற்காக இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்ப அந்த 2.5 தீபுல பாத்தீங்கன்னா பரதத்துல ஒரு தர்மகண்டம் இருக்கு. ஜம்பு தீபத்துல பரதத்துல ஒரு தர்மகண்டம் நான் இப்ப காமிச்சேன் இல்லைங்களா, அது. அதே போல ஐராவதத்திலையும் ஒரு தர்மகண்டம் இருக்கிறது. 6 கண்டங்கள்ல 1 தர்மகண்டம். விதேகத்துல 32 நாடு இருக்கிறதால 32 தர்மகண்டம் உண்டு அங்க. அப்ப ஜம்பு தீபத்திலே மட்டுமே பரதத்துல 1, ஐராவதத்துல 1, விதேகத்துல 32னா மொத்தம் 34 தர்மகண்டங்கள் ஜம்பு தீபத்திலே இருக்கின்றன. இதே போல மனிதர்கள் வாழக்கூடிய இன்னொரு தீவு வந்து தாதகி கண்டம். அது ஜம்பு தீபை போல 2 மடங்கு இருக்கு. பரப்பளவும் சரி, அந்த அமைப்பும் சரி 2ஆக இருக்கும். இங்க இருக்கிற அமைப்பு அப்படியே 2ஆ இருக்கும். அப்ப அங்க தர்மகண்டம் இது போல 34 2ஆல பெருக்கணும்னா 68. புஷ்பகர தீவு வந்து தாதகி கண்டம் மாதிரி 2 மடங்கு தான். ஆனா அதுல பாதி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அங்க மட்டும்தான் மனிதர்கள் வாழ முடியும், அங்க மட்டும்தான் தர்மகண்டம் இருக்கும். அதனால அது தாதகி கண்டத்துக்கு ஈக்குவலா தான் இருக்கும். 2 மடங்கா இருந்தாலும் மனிதர்கள் வாழ்வது அதுல பாதி தான்றதால தாதகி கண்டம் மட்டுமே இருக்கு. அங்கும் 68 தர்மகண்டம் இருக்கு. இதுல 170. இந்த 170 கண்டங்களிலே பிறக்கக்கூடிய உயிர்கள் தான் தவம் செய்ய முடியும், அறத்தை பின்பற்ற முடியும், மோட்சம் அடைய முடியும். அதனால் இவற்றை தர்மகண்டம் என்று நாம் அங்க 170 சொன்னல அந்த தர்மகண்டம். இது அந்த இந்தி படத்துல இருந்து எடுத்து போட்டது. 6 கண்டங்கள் பற்றி இதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஆரிய கண்டம் பாதகஷேத்திரத்துல. இது 5ம் மிலேச்ச கண்டம். அது வேறொரு படம் விளக்கமா இருக்கின்றதுக்காக இந்த படத்தை சேர்ந்தேன், வேற ஒன்று. அந்த உயிரினுடைய இயல்பு என்ன என்பதனை மட்டும் நம்ம இதை பார்த்துட்டு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதற்கு அப்புறம் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அது மற்றொரு வாய்ப்பு கிடைக்குமானால் ஐயா அடுத்த வாரம் கண்டினியூ பண்றீங்களா? அடுத்த வாரம் தொடரலாங்களா? தொடரலாங்க ஐயா. இன்னும் கூட 2 வாரங்கள் சேர்க்கலாங்க ஐயா. சொல்றேன். இல்ல நீங்க மகிழ்ச்சிங்க ஐயா, சேர்த்துங்க ஐயா. தாராளமா. மகிழ்ச்சி. இந்த ஒண்ணு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். உடங்கையில் விளக்கென கொண்டதன் உடம்பினதளவுமாம் உலகமெங்குமாம் கொடுங்குடி உரை தரங்கள் இல்லை ஓங்கிய இடங்குளிர் பிளத்தலும் இன்று அமூர்த்தியால். உயிரினுடைய இயல்பு என்ன என்பதனை தெளிவாக இங்கே கூறுகிறார். உடங்கையில் விளக்கென கொண்டதன் உடம்பினது அளவுமாம் உலகமெங்குமாம். உயிரினுடைய அளவு எவ்வளவு? உயிர்னு ஒண்ணு இருக்கா, அது அருவம், அமூர்த்தம். ஆனா அதுக்கு எவ்வளவுதான் இருக்கும் அந்த உயிர்? எங்கெங்கதான் இருக்கும்? உடம்புல எங்க இருக்குது அந்த உயிர் என்ற கேள்விக்கு இங்கு விடை. அந்த உடம்பு முழுவதும் பரவி இருக்கும். உயிர் என்பது அந்த உடம்பு முழுவதும் பரவி இருக்கும். அது என்னன்னா சிறிய உடம்பாக இருக்குது எறும்பு. அந்த எறும்புக்கு எறும்பினுடைய உயிர் எறும்பு முழுசும் பரவி இருக்கு. யானை பெரிதா இருக்கு, திமிங்கலம் பெரிதாக இருக்கு, அதனுடைய உயிர் அதனுடைய உடம்பு முழுவதும் பரவி இருக்கும். ஒடுங்குழின் புரை தரங்கள் இல்லை. சின்ன உயிரா இருக்குதுன்னு சொல்லிட்டு உயிர் வந்து 1/4 உயிர் இருக்காது, ஒரு உயிர் தான் இருக்கும். இல்ல பிராக்ஷனா உயிர் போதும் இதுக்கு அப்படின்னு கிடையாது. அது ஓங்கிய இடங்குளிர், மிக அதிகமான இடம், யானை மாதிரி திமிங்கலம் மாதிரி இருந்தா இதுக்கு ஒரு உயிர் பத்தாது. தலைப்பக்கம் ஒரு உயிர், பின்னாடி இடுப்புக்கு அப்புறம் ஒரு உயிர், 2 உயிர், பிளத்தல் பிரிதல் அந்த மாதிரியும் கிடையாது. ஓங்கிய இடங்குளிர் பிளத்தலும் இன்று. ஒடுங்குழி குறைதரங்கள் இல்லை. சின்னதா இருந்தா ஒடுங்கி போவது கிடையாது. ஓங்கிய அளவு பெரிய அளவாக இருந்தால் பிளத்தலும் இன்று. அதற்கு காரணம் என்னன்னா அதுக்கு உருவம் கிடையாது, அதனால முழுசும் பரவி இருக்குது. நல்ல அருமையாக பஞ்சாசிகாயத்துல சொல்வார்கள், நீல மணியை பாலில் போட்டோம்னா அந்த மணி ஒரு சின்ன இதுதான், ஒரு சின்ன துகள் தான், ஆனா அந்த பால் முழுவதும் நீல நிறமாக மாறிவிடுமா. அதை ஒரு உதாரணமாக பஞ்சாசிகாயத்தில் அதை விளக்குவதற்காக சொல்வார். அதனால உயிர் என்பது அந்த உடல் முழுவதும் ஏற்றுக்கொண்ட உடலை
உடம்பினது அளவுமான், கொண்டதன் உடம்பு, எதை எடுத்துக்கொண்டதோ அந்த உடம்பினுடைய அளவு. பொறிகளால் புலந்தெழு போகம் துய்ப்புழி, எரிய வினைகளுக்கு இறைவனாய பின். பொறிகளால் புலந்தெழு போகம் துய்ப்புழி, போகத்தை எப்படி நம்ம தூய்க்கிறோம்? 2-3 வார்த்தைகள்ல முழுசும் சொல்றார் பாருங்க. இன்பத்தை நாம் எப்படி தூய்க்கிறோம் என்று சொன்னால், பொறிகளால், நம்முடைய இந்திரியங்களால், மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற இந்த 5 புலன்களால் நாம் போகம் தூய்க்கிறோம். அதனால என்ன ஆகுது? வினைகள் வந்து சேருது, இறுகிய வினைகள், அவை வந்து இறுகி போகுது நம்ம உடம்புல, உயிரோடு. அதற்கு இறைவன் யாரு? நாம தான், வேற யாரும் கிடையாது. நம்முடைய வினைகளுக்கு நாம் சம்பாதித்த நம் செயல்கள் தான் காரணம், பிற செயல்கள் காரணம் இல்லை. சமணம் அதை வலியுறுத்தி சொல்வதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு நீதான் காரணம், அதாவது நீயே இறைவன், அந்த வினைக்கெல்லாம் நீயே இறைவன். பின் பிரிதொரு பிறப்பினிவும் வினை பயத்தினுக்கு இறைவனாம். இது என்ன ஆகும்? இந்த உயிர், இந்த வினைகள் எல்லாம் இந்த உயிர்ல கொஞ்சம் அனுபவிப்போம், இந்த பிறவியில. அதன் பிறகு இது விட்டு போகாது. எத்தனை பிறவி இருந்தாலும் அந்த வினைகளை அனுபவிச்சு தான் ஆகணும். வினை பயத்தினுக்கு இறைவன். அங்கு வினைக்கு இறைவன், அதை அனுபவிப்பதற்கும் நீதான் காரணம், நீதான் தலைவன், நீதான் அதற்கு ஆள். வேற யாருன்னா கொடுத்து அனுபவிக்க முடியாது. இது உயிர் இயற்கை வண்ணமே. இந்த 2 பாடல்கள்லயும் மொத்தமா கருத்து சொல்லியிருக்கிறதா 2 ஒன்னா கொடுத்துருக்கேன். அதனுடைய சுருக்கமான இது வந்து உருவமற்றது. இது அருவம், பிறவி எடுத்த உடலினுடைய அளவினது. மறுபடியும் என்ன சொல்றாங்க? இந்த உலகம் முழுவதும் கேவல ஞானத்தின் போது உலகம் முழுவதும் அந்த உயிர் பரவுது என்று சொல்கிறார்கள், கேவலி சமுத்காரத்துல. அது பின்னாடி வரும், அப்ப நம்ம அந்த விளக்கத்தை எப்படின்னு பார்க்கலாம். 4 நிலைகள் இருக்கு கேவலி சமுத்காரத்துல. அந்த சமயத்துல அது உலகம் முழுவதும் அந்த உயிர் பரவும், ஒரு உயிரே மொத்த உலகமும் பரவி இருக்கும். அதனாலதான் அது முழுதுணர்வு அறிவையும் பெறுகிறது என்று நூல்களிலே சில இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சிறிய உடலில் சுருங்கி இருப்பதில்லை, பெரிய உடலில் பிரிந்து இருப்பதில்லை. புலனாசை தூய்ப்பினால் வரும் வினைகளுக்கு கர்த்தா, அதற்கு இறைவன் என்று அங்கு சொல்கிறார் இல்லைங்களா? வினைகளை செய்வது. பின்வரும் பிறவிகளில் அந்த வினைகளை பயனை அனுபவிக்கிறது. போக்தா என்று சொல்வார்கள் வடமொழியிலே. போக்தா, கர்த்தா, போக்தா. அந்த 6 பண்புகளை இங்கே சொல்லியிருக்கிறார். ஆனா நமக்கு திரவிய சங்கரத்துல 9 பண்புகள் காண்பிக்கப்படும். ஜீவோ உபோகமவோ அமுத்தி கத்தா சதேக பரிமாணோ போத்தா சம்சாரத்தோ சித்தோ சோ விசச உட்டகை என்று திரவிய சங்கரத்திலே நேமிச்சந்திரர் கூறுவார். ஜீவனானது உயிர்ப்பு உடையது, ஜீவனை உடையது, பிராணன் இருக்கும். உபயோகம் உள்ளது, அறிவும் காட்சியும் முதலில் சொன்னார் இல்லைங்களா? அதான் உபயோகம். அமூர்த்தி, அமுர்த்தி என்றால் உருவம் அற்றது. கர்த்தா, செய்பவன், வினைகளை செய்பவன். சதேக பரிமாணம், ஏற்றுக்கொண்ட உடலின் அளவினது. போத்தா, அனுபவிப்பதும் அதுதான். சம்சாரத்தோ, பிறவியிலே உழல்வதும் அந்த உயிர் தான். சித்த நிலை, சித்த நிலைக்கு வேற உயிர் நம்ம எடுக்கணுமான கிடையாது, இந்த உயிர் தான் சித்தத்துக்கு போகணும். சித்த நிலையை அடையக்கூடிய தனக்கு தகுதி படைத்ததும் அந்த உயிர் தான். அந்த மாதிரி சித்த பதவி அடையும் போது மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு பண்பினை கொண்டதா, அது கூட நம்ம பின்னாடி வருது. மேல் நோக்கி செல்வதை குறித்தும் நமக்கு கருத்து வருது. ஆனா இந்த 9 பண்புகளை, அந்த 6 பண்பிலே இது எல்லாமே உள்ளடக்கியதாக இருப்பதால் அங்கு நமக்கு 6 பண்புகளை பற்றி அங்கு கூறுவதனை பார்க்கிறோம். அடுத்ததாக அஜீவன் என்கின்ற உயிரிழவை குறித்து பாடல்கள் வருகின்றன. நமக்கு உங்களையும் ரொம்ப சோதிக்க முடியாது. என்ன கருத்துக்களை கொஞ்சம் விரைவாக சென்று விட்டால், அல்லது என்னுடைய விளக்கம் போதுமானதாக அமையவில்லை என்றால் அதற்கு மன்னிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருத்துகளிலே அதுல நூல்ல கூட கருத்துக்களை பிற நூல்களிலிருந்து நான் அறிந்து கொண்டவையை வைத்து என்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆசான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நம்ம நல்லூரை நம்பி ஐயா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அடுத்த வாரம் தொடர வேண்டும் என்றாலும் கூட நாம் தொடரலாம். இது முதல் அதிகாரம் மட்டும்தான். இன்னும் வாய்ப்புகள் இருக்குமானால் மேல்மந்த புராணத்திலே 3 பிரிவாக நான் பிரித்து வைத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. இது முதல் பிரிவு தான் இது நடக்குது. அதற்கும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த 3 பிரிவுகளையும் கூட, அதாவது 2வது தவம் மற்றும் அந்த ஒழுக்கத்தை குறித்தது, 4வது குணநிலை குணஸ்தானம் என்பதை குறித்தது 3வது பகுதி. அந்த பகுதிகள் வாய்ப்பு கிடைக்குமானால் அவற்றையும் கூட நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கற்கின்ற அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஏனென்றால் நானும் கற்கின்ற மாணவன் தான். உண்மையிலே அந்த ஒரு சில விஷயங்களுக்காக நான் ஆசானுக்கு இன்னும் சிறப்பாக சில நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். அதற்கு வேறு ஒரு வாய்ப்பினை நான் பயன்படுத்திக் கொள்வேன். காரணம் என்னன்னா,
நேரம் அதிகமாகிவிட்டது. எல்லோரும் மாலை உணவுக்காரர்கள். அதனால தான் இதோடு இந்த பதிவினை முடித்து விடலாம் என்று எண்ணுகிறேன். உங்கள் கருத்தினை தெரிவிக்குமாறு பணியோடு கேட்டு. அற்புதம் ஐயா. அதி அற்புதமான ஒரு உரை. நேரம் போனதே தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் முடிச்சீங்க பாருங்க கடைசியா. அந்த உயிரின் பண்புகள். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதாவது எவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு. ஆனா, மேருமந்திர புராணம் மாதிரி தத்துவத்த சொல்லக்கூடிய இலக்கியம், அதில இருக்கிற சொற்கள், சொற்சுவை, பொருட்சுவை எல்லாமே அனைத்துமே சேர்ந்து இருக்கிறதுனா மேருமந்திர புராணம். அது ஐயா அவ்வளோ சிறப்பா அத சொல்லும்போதே பாருங்க, நீங்க ஒரு தத்துவார்த்த சூத்திரமோ, இல்லன்னா வந்து அற்புதமான சமயசாரம் இந்த மாரி நூல்களெல்லாம் எடுத்து நம்ம படிக்கிறப்போ, எந்த அளவுக்கு தத்துவ கருத்துக்கள் இருக்கோ கடுகளவும் குறைவில்லாம அற்புதமா குடுத்திருக்காரு ஐயா. மேற்கொண்டு அடுத்த வாரம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, தர்ம சிந்தனை, அதாவது பக்தி மார்க்கம், தத்துவ மார்க்கம்னு இருக்கு இல்லையா? பக்தி மார்க்கம் சிறப்பு. நான் அத வந்து குறை சொல்லல. பட் என் போன்றவர்களுக்கு இந்த தத்துவ மார்க்கம் மேல அதீத பிரியம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். அற்புதம் ஐயா. மிக அதி அற்புதமான ஒரு நிகழ்வு. வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க் யூ.